ஒரு மணி நேரம் இருக்கணுமே. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹபீல் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வின் முக்கியமான பல பேச்சாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹபீல் அவர்கள் அண்மையில் எங்களை விட்டு பிரிந்திருந்தார்கள். இவர்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலராக செயற்பட்டிருக்கின்றார்கள். அதே போல இலங்கை வானொலி ரூபவாகினி கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் பணிப்பாளராக நீண்ட காலம் பணிபுரிந்திருக்கின்ற அதே வேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தினுடைய கடந்த காலங்களில் துணைத் தலைவராக பிரதி தலைவராகவும் இவர் செயற்பட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையின் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் இவரை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் இன்றைய தினம் அவருக்கான நினைவேந்தல் நிகழ்வை இந்த இணையவழியினூடாக ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் முக்கியமான சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிகழ்வின் முதல் அம்சமாக நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தினுடைய தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். வரவேற்புரையையும் தலைமை உரையையும் வழங்குவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்று இன்றைக்கு 2 வாரங்களுக்கு முன் எம்மை விட்டு பிரிந்த மூத்த ஒளிபரப்பாளர் சகோதரர் ரஷீத் எம் ஹபீல் அவர்களுடைய நினைவாக இந்த நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாட்டுடைய சூழலை மையமாக வைத்து வெளியிலே பிரம்மாண்டமான முறையில் நடத்த வேண்டிய நிகழ்வை இன்று எங்களால் முடியாத நிலையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ரஷீத் எம் ஹபீல் அவர்கள் இந்த நாட்டின் உண்மையிலே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபாயின் கூட்டுத்தாபனம் ஆகியவற்றில் பிரதான பதவிகளை வைத்து அவர் நீண்ட காலம் பணி செய்துவிட்டு எம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவர் இலங்கை வாழ் மக்களுடைய மட்டுமன்றி உலகத்திலே பல்வேறு பக்கங்களின் தமிழ் பேசும் மக்களுடைய இதயங்களில் வாழ்கின்ற ஒருவர். அவரை சந்தர்ப்பத்திலே உண்மையிலே ஒரு கொழும்பு ஜாயிரா கல்லூரியில் கல்வி கற்று அங்கிருந்து அவர் சில அறிவிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது மர்ஹூம் இசட்டல் முகமது அவர்கள் அவரை துறைக்கு அழைத்து சென்று அறிமுகம் செய்திருக்கிறார். அதன்படி அவர் அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் உருவாக்கிய முஸ்லிம் பிரிவின் முதற் பிரதானியாக பணிபுரிந்திருக்கிறார். அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்துடைய 8 முறை உப தலைவராகவும் மற்றும் பல பதவிகளையும் வைத்திருக்கிறார். கடைசி காலகட்டத்தில் உடல் நலக்குறைவு காரணமாக தானாகவே பணிகள் ஒதுகொண்ட போதும் அவர் எங்களுடைய ஆலோசனையாக இருந்தார். உண்மையிலே இன்று எங்களுடைய இந்த நிகழ்விலே அவருடைய பள்ளி சகபாடி பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில், அதே போன்று அவர் பிறந்த பிரதேசத்தை சேர்ந்த மூத்த எழுத்தாளர் மானா மக்கீன், அதே போன்று எங்களுடைய அன்புக்குரிய கனடாவில் இருக்கின்ற ஒளிபரப்பாளர் தமிழ் சேவை முன்னாள் பணிப்பாளர் சகோதரர் மதியழகன், அதே போன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் ரூபாயினி கூட்டுத்தாபனத்திலும் இத்துறையிலும் நீண்ட பங்களிப்பு செய்து வருகின்ற சகோதரர் சஹாப்தீன் ஆகியோர்கள் எங்களுடைய கருத்துக்களை பேச இருக்கிறார். இந்நிகழ்வை எமது செயற்குழு உறுப்பினர் சகோதரர் பிஸ்மின் வழிநடாத்துகிறார். நான் எங்களுடைய அதிதிகளுக்கு பேசுவதற்கு இடம் கொடுத்து உண்மையிலே மர்ஹூம்
ரஷீத் மஃபீல் அவர்கள் நீர்கொழும்பு பெரியமுல்லையைச் சேர்ந்த உம்மு சுவைதா என்கின்ற பெண்ணோடு திருமணமாகி 3 பிள்ளைகளை பெற்றிருந்தார். ஒரு மகன் தற்போது லண்டனில் இருக்கிறார். அவருடைய மற்ற மகனும் மகளும் கொழும்பில் இருக்கிறார்கள். அவருடைய 2 பிள்ளைகள் இலங்கையின் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய முன்னாள் பொருளாளராக இருந்த மர்ஹூம் ஃபாரூக் மௌலவி அவர்களிடம் திருமணம் செய்து அவர்களுக்குள்ளப்படி ஒரு நெருங்கிய உறவை பேணி வாழ்ந்து வருகின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வகையிலே அவர்களோடு அவருடைய 2வது மகன் வீட்டிலே வாழும் பொழுது அர்ஷதுடைய வீட்டிலே வாழும் போதுதான் அவருக்கு இந்த நோய் ஏற்பட்டு அவரை பிரிந்திருக்கிறார்கள். ரஷீத் மஃபீல் அவர்கள் உண்மையிலே ஒரு வெற்றிடத்தை உருவாக்க இருக்கின்றார். நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் அதன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நாட்டிலே ஒளி ஊடகத்துறையிலே பயிற்சி வகுப்பை நடத்திய போது எங்களுடைய 1வது பயிற்சி வகுப்பை மர்ஹூம் VA கபூர் அவர்கள் பொறுப்பாக நடத்தினார்கள். 2வது 3வது பயிற்சி வகுப்புகளை சகோதரர் ரஷீத் மஃபீல் பொறுப்பாக நடாத்தி பல 50க்கும் மேற்பட்ட இத்துறையிலே இன்று பிரகாசிக்கின்ற பலரை உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்கின்றது. அவர் ஒரு சிறப்பான பணியாக செய்தார்கள். இந்த தகவலுக்கு நான் இச்சந்தர்ப்பத்தில் விடைபெற்று உங்களுடைய அதிதிகளுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நான் எல்லோரையும் வரவேற்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்த போது கனடாவிலிருந்து விசேடமாக மதியழகன் அண்ணன் அவர்கள் பலமுறை தொடர்பு கொண்டு ஹஃபீலை பற்றிய நல்ல விடயங்களை சொல்ல நீங்கள் சந்தர்ப்பம் தந்திருக்கிறீர்கள். அவர்களையும் வரவேற்று நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என்ன போடுவோம்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவரும் நவமணி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரும் ஆன என் அமீன் அவர்கள் வரவேற்புரையையும் காலஞ்சென்ற சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் ரஷீத் ஹஃபீல் அவர்கள் சம்பந்தமான சில விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் விசேட பேச்சாளர்களாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள், அதே நேரம் முன்னாள் தமிழ் சேவையினுடைய பணிப்பாளர் VN மதியழகன் அவர்கள் எங்களோடு கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ்மணி மானா மக்கின் அவர்கள் மூத்த எழுத்தாளர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல கவிஞரும் சிரேஷ்ட ஒளிபரப்பாளருமான அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அடுத்து இந்த பிரதான உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம் முன்னாள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவரை அழைக்கின்றோம். அடுத்து இந்த உரை நிகழ்த்துவதற்காக இந்த ஞாபகார்த்த உரை. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நான் ஒரு ஊடகவியலாளர் அல்ல. அதாவது 60 வருடமாக என்னோடு உருக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்த ஒரு நண்பனை பற்றி பேசுவதற்குத்தான் நான் இந்த முயற்சி செய்கிறேன். அதிகமாக அவருடைய ஊடகவியல் துறையில் அவருடைய பங்களிப்பை பற்றி மூத்த ஊடகவியலாளர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவார்கள். அதை நான் திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு மறைந்து போன ஒரு மனிதனை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் உள்ள சித்தாந்தங்கள் எதிர்கால சந்ததியினர்களுக்கு எப்படி பாடம் படிப்பிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது என்பதை பற்றித்தான் அதிகமாக பின்வருகின்ற சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது.
என்னுடைய இந்த 60 வருட நட்புறவிலே எங்களுடைய நட்பு 1964ஆம் ஆண்டு ஜாயிரா கல்லூரியில் ஆரம்பமானது. அவர் ஜாயிரா கல்லூரியிலே பிசி ஓ லெவல் படித்து கொண்டிருந்த பொழுது நான் கல்வி உத்தரப்பத்திர உயர்தர பரீட்சை 1ஆம் ஆண்டிலே இருந்தேன். அப்பொழுது நாங்கள் இருவருக்கும் ஒரே விதமான ஒரு தொடர்பு இருந்தது. அதாவது மீலாது விழாக்கள் போட்டிகள் வருகின்ற பொழுதெல்லாம் நானும் மிஸ்டர் ரஷீத் ஹபீல் மர்ஹூம் ரஷீத் ஹபீல் அவர்களும் இணைந்து கொள்வோம். என்றால் அவர் உண்மையிலே ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், நான் ஒரு பேச்சாளர் மட்டும்தான். 2 பேரும் நாங்கள் ஜாயிரா கல்லூரியிலே அடித்தளத்திலே இருக்கிற இந்த ஒரு வாசிக சாலை இருக்கிறது. அதிலே தான் இஸ்லாமிய சஞ்சிகைகள், நூல்கள், இலக்கியங்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக மாணவர்கள் அங்கே போக மாட்டார்கள். மேல் மாடியிலே படிக்கின்றவர்கள், பரீட்சைக்கு ஆயத்தமாகின்றவர்கள் அங்கே போவார்கள். நானும் ஹபீலும் கீழே போய் அந்த புரை மற்ற இந்தியாவிலிருந்து வருகின்ற சஞ்சிகைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் வாசித்து பேச்சு போட்டிகளுக்கும் கட்டுரை போட்டிகளுக்கும் நாங்கள் இருவரும் ஆயத்தப்படுத்துவோம். அதுதான் எங்களுடைய நட்பு உறவின் ஆரம்பம். அந்த நிகழ்வுகளில் அவருடைய நல்ல இலட்சணங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நாங்கள் இருவரும் ஒரே போட்டிக்கு தான் போவோம். ஒரு நேரத்திலே 2 தலைப்புகளிலே நாங்கள் நன்றாக வாசித்து சில கருத்துக்களை தொகுத்து கொண்டு எனக்கும் ரஷீதம் ஹபீல் தான் எழுதுவார். நான் 2 பேரும் கலந்து கொள்றது ஒரே போட்டி. என்னுடைய பேச்சையும் அவர் தான் எழுதுவார். எழுதி நாங்கள் 2 பேரும் இருந்து நாங்கள் அதை ரிஹர்சல் பார்ப்போம். அப்போது ரஷீத் ஹபீல் அவர் சொல்வார்கள், இஸ்மாயில் இது இப்படி இல்லை, இப்படி இருந்தால் நல்லவன்று. நானும் அவரிடத்தை திருத்திக் கொள்வோம். போட்டிக்கு போவோம். பிறகு கொண்டோ அவர் ஜெயிப்பார், நான் ஜெயிப்பார். அல்ல என்னுடைய மற்ற நண்பர்கள் இருந்தார், SI நாகூர் கனி என்று, அவரும் அந்த போட்டிகளிலே என்னோட 3 பேரும் சேர்ந்துதான் போவோம். ஆனால் 3 பேரும் ஒத்துழைப்போடு. நான் இங்க சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்டால், அதாவது போட்டி என்று சொல்றது பொறாமையை வளர்க்கிறதல்ல. போட்டி என்பது நல்ல மனதோடு நாங்கள் பலர் சேர்ந்து ஒரு விடயத்தை சாதிக்கிறது. அந்த பண்பை நான் ரஷீதன் ஹபீல் இடத்திலே கற்றுக்கொண்டேன். இது எதிர்கால சந்ததியினருக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. மற்றொரு வாழ்க்கை தத்துவம் அவரிடத்திலே இருந்து நான் படித்தது என்னன்னு கேட்டால், நான் பாடசாலை வாழ்க்கை முடிந்து பல்கலைக்கழகம் சென்று பல இடங்களிலே வெளிநாடுகளெல்லாம் தொழில் செய்ததுனால ரஷீதன் ஹபீலோடு எனக்கு நெருக்கமான தொடர்புகள் இருக்கவில்லை. இருந்தாலும் நான் இலங்கைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பல கூட்டங்களுக்கு பிரதம அதிதியாக மற்றும் கௌரவமான இடங்களுக்கு நான் போகின்ற பொழுதெல்லாம் ரஷீதன் ஹபீல் வந்தால் ரஷீதன் ஹபீல் என்ன செய்வார் தெரியுமா? உடனே ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து என்னுடைய சொக்கையிலே, அதாவது என்னுடைய சொக்கையிலே அவர்கள் முத்தமிடுவார்கள், அழுது கொண்டு இருப்பார்கள். அதுக்கு பிறகு இதுல நான் அவதானித்த மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு கேட்டால், தன்னோடு படித்த ஒருவன் இவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருக்கிறான் என்பதை பார்த்து பொறாமை கொண்டு பின்னே போய் உட்கார்ந்து கொள்ளாமல் ஓடி வந்து முத்தமிடக்கூடிய அளவுக்கு அவருடைய உணர்வுகள் அங்கே முதிர்ச்சி அடைந்திருந்ததைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதும் என்னை பற்றி பெருமையாக சொல்லுகின்ற ஒரு நல்ல பண்பு அந்த ரஷீதன் ஹபீல் அவர்களிடத்தில் இருக்கிறது. நான் சென்ற வருடம் இந்த விசாக விழா, அதாவது வெசக்கன்னு சொல்வார்கள் சிங்களத்திலே, விசாக விழா நடத்த முடியாமல் இருந்தது. அந்த நேரத்திலே இந்த மாதிரி இணையத்தின் மூலமாக அங்கே அவர்கள் பௌத்த மக்களுக்கு, அந்த பௌத்த குருமார்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பௌத்த தத்துவத்தை பற்றி படித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். நானும் லீவு நாள் என்றதனால், ஓய்வு நாள் என்றதனால் கிட்டத்தட்ட ஒரு 15 அவர்களுடைய உரைகளை நான் பல பன்சலாக்களிலிருந்து ஒளிபரப்பாகிற இதுகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் ஒன்று கேள்வி பதில். ஒரு பௌத்த மதகுரு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிங்கள பௌத்த மக்கள்களில் கேள்வி பதில் நடக்கிறது. அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், இன்று
விசாக தினம் எங்களுக்கு எங்களுடைய பன்சலையில் இருந்து பன்சலைக்கு போக முடியாது, வீட்டிலே இருக்கும்படி சொல்லுகிறார்கள். நாங்கள் வீட்டிலே அடைபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு பௌத்த நாடு, அதே நேரத்திலே முஸ்லீம்கள் பயமில்லாமல் பள்ளிக்கு போய் வருகிறார்கள். இது சகிக்கலாமா என்று கேட்கின்றார் அந்த பௌத்த குருவிடத்தில். நானும் மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தேன். இவர் பக்குவமாக பதில் சொல்றாரா என்று. அவர் சொன்னார், உண்மைதான், பௌத்த சமயத்திலே முதித்த என்று சொல்வார்கள். அடுத்த மனிதன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறது, அது முதித்த என்று சொல்வார்கள். அது சிங்களத்திலே முதித்த என்று சொன்ன அந்த பௌத்த தத்துவம். இந்த தத்துவத்தின்படி எங்களுக்கு பஞ்சலாவுக்கு போக முடியாவிட்டாலும் அவர்களாவது போகிறார்கள் என்று நீங்க சந்தோஷப்படக்கூடாதா அப்படி என்று அவர் இந்த கேள்வி கேட்டவரிடத்திலே சொன்னார். பாருங்கள் எவ்வளவு பக்குவமான பதில்கள் அவர்கள் கொடுத்திருக்கார். இந்த தத்துவத்தை தான் இந்த முதித்த அடுத்த மனிதர்கள் அடைந்த பெருமை, சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு பெரிய பண்பு, அந்த முதித்த பண்பு ரஷீத் அவர்களிடத்திலிருந்து நான் பார்த்தேன். இது நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், இந்த இணையவழியினூடான இப்படியான நிகழ்வுகளை செய்யும் போது தொழில்நுட்ப ரீதியாக சில கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பேராசிரியருடைய இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். நாங்கள் இனிவரும் சந்தர்ப்பங்களில் அவரையும் நாங்கள் தொடர்ந்து இணைத்து கொண்டு அவருடைய அந்த பாடசாலை கால அனுபவங்கள் சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எங்களுடைய தயார் குழுவினர் மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். மிக அருமையான பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் பேராசிரியர் அவர்கள். உண்மையில் சொல்ல போனால் அவருடைய எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக மிக அழகாக அவர் பேசியிருந்தார். பௌத்த மதத்தினுடைய தர்மங்களின் வழியாக அவர் மிக அழகான ஒரு உதாரணத்தை கூட காட்டியிருந்தார். பௌத்த மதத்திலே இருக்கின்றவர்கள் மற்றவர்கள் அடைகின்ற சந்தோஷத்தில் தாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு பௌத்த பிக்கு சுட்டி காட்டியிருந்த விடயத்தை மிக அழகாக எங்களுடைய பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருந்தார்கள். ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களோடு உடைய ஒரு பால்ய சிநேகிதனாக இருந்திருக்கின்றார், பாடசாலை கால நண்பனாக இருந்திருக்கின்றார் பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில். முன்னாள் உபவேந்தர், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தராகவும் ஒரு சிரேஷ்ட புத்திஜீவியாகவும் இலங்கையிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களை நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய நிகழ்வின் பேச்சாளராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மர்ஹூம் அல்ஹாஜ் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த அவருடைய நெருங்கிய நண்பராக நெருங்கி செயற்பட்ட ஒருவராகவும் இருக்கின்ற மூத்த எழுத்தாளர் ஊடகவியலாளருமான தமிழ்மணி மானா மக்கின் அவர்களை அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். அனைத்தும்
அவன் என்னப்படியும் திட்டப்படியும் தம்பி பிஷ்ரின் சொன்னது போல நான் ஹஃபீலுக்கு நண்பன் அல்ல, அவன் என் உடன்பிறவா ஒரு சகோதரன். அன்பு அருமை தம்பி ஒருவரை பிரிந்துவிட்ட துயரம் மறையாத நிலையில அவர் பிறந்து வளர்ந்து உயர்ந்த கொழும்பு 10 மாளிகாவத்தையில கடந்த 50 ஆண்டுகளாய் வாழ்கின்ற ஒரு சாமானியன் நான். ஒரு சிலவற்றை சொல்ல முற்படுகிறேன். இணையம் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இடையில் துண்டிக்கப்பட்டால் என் அபிமானிகள் எழுந்து சென்று விடலாம், நானும் சென்று விடலாம். படைத்த எல்லாம் வல்லவனின் அற்புதங்களில் ஒன்றாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 2019 ஆகஸ்ட் 25 மகத்தான கலா மண்டபமான மருதானை பஞ்சிக்காவத்தை டவர் அரங்கில தம்பியாரும் நானும் மற்றும் சிலரும் ஒரே நேரத்தில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டோம், விருது வழங்கி போற்றப்பட்டோம். அதற்கு அனுசரணையாக திகழ்ந்தவர் இன்று எம் மத்தியிலே இலங்கை நாடாளுமன்றத்திலே மக்களின் குரலாக அவர்களது உரிமைகளை கஷ்ட நஷ்டங்களை உரத்து ஒழிக்கும் முஜிபுர் ரஹ்மான் ஏற்பாட்டாளராக இருந்தார். அமைப்பாளராக ஒரு புகழுக்குரிய இசைக்கவிஞர் கலைஞர் கலாபூஷணம் MC முகமது அலி சமாதான நீதவான் இருந்தார். அப்பொழுதும் கூட நம்முடைய அருமை தம்பி ஹஃபீல் உடல்நலம் குன்றியவராக வீட்டிலேயே தான் முடங்கியிருந்தார். தம்பி ஹஃபீல் நோயிற்று இருந்தாலும் பொருட்படுத்தாதீர்கள், நான் சொன்னேன். பக்கத்தில் உள்ள தெமட்டக்கொடையிலிருந்து பத்திரமாக வந்து போக வசதி செய்வார் கலைஞர் முகமது அலி. வரவே வேண்டும். ஏனென்றால் இனி ஒரு இப்படியான ஒரு கலை அரங்கில மேடை ஏறி ஒன்றாக ஒரு கௌரவம் பெற மற்றொரு சந்தர்ப்பம் கிடைப்பது நிச்சயம் இல்லை என மிகவும் உணர்ச்சி பசவட்டவனாக நான் கெஞ்சி சொன்னேன். தம்பி கேட்டார், உள்ளத்தை தொட்டு அவர் சொன்னார், மக்கி நானா மானா சொல்ல மாட்டார், மக்கி நானா சொன்னா கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஆகவே என்னுடனும் பலருடனும் பாராட்டும் விருதும் அவர் பெற்றார். விருதை பெற்ற பிறகு அவரது புகழ் பெற்ற சில வானொலி அறிவிப்புகளை செய்தார். கூடியிருந்த மக்கள் மெய்மறந்து நிசப்தமாக அதை கேட்டு ரசித்தார்கள். இனி அந்த பாக்கியம் கிடைக்காது. மற்றொரு சந்தர்ப்பம் கிடைப்பது நிச்சயமில்லை என்று அன்று சொன்னது இன்று பழித்து விட்டது. அது அவன் எண்ணப்படியும் திட்டப்படியும். நான் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்வது என் அபிமானிகளுக்கு தெரிந்த விஷயம். எழுத்திலும் பேச்சிலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆகவே அதை பொருட்படுத்தாதீர்கள், அடிக்கடி வரும். அவர் பிறந்த மண்ணுக்கு பக்கமாக அமைந்துள்ள அந்த 100 ஆண்டு கால டவர் கலை அரங்கிலே பெரும் ஜனத்திரளுக்கு மத்தியிலே கௌரவம் விருது பெற்றவராக கலை ஒழியாம் நூருல் ஃபன்னான் பிரிந்திருக்கிறார். பிரியும் பொழுது தான் வாழ்ந்த பகுதியின் பெரிய ஜும்மா பள்ளி வாசலின் நிர்வாக சபையில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பணி செய்து கொண்டுதான் அவர் பிரிந்திருக்கிறார். இறைவனின் வல்லவனின் இடத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். ஆகவே பிரிவை நாம் சபூர் செய்ய வேண்டும். சபூர் செய்து கொண்டு மேலும் சிலவற்றை நான் நினைவேந்திருக்கிறேன். அவர் பிறந்த மண்ணான மாளிகாவத்தை இடத்தை நான் குறிப்பிட்டேன். அது கொழும்பு 10 உள்ளது. நானும் அங்கே 50 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கும் கிழக்கிழங்கை காத்தான்குடிக்கும் பலவற்றில மிகப்பெரிய ஒற்றுமை. இரண்டிலும் நம் சமுதாய மக்கள் பெருந்திரளாக உள்ளனர். கூட்டு குடும்பமாக சிறு சிறு வதிவிடங்களிலே கஷ்ட வாழ்க்கை வாழ்கின்றனர். வறுமை கோட்டுக்குள்ளே வதங்கும் மக்கள் தான் அதிகம். வணக்க வழிபாட்டுக்காக அவர்களுக்கு ஒரு பாலிவாசல் இல்லை, 4 இருக்கின்றன. மார்க்க கல்விக்கும் அதே மாதிரி பல மதரசாக்கள். அங்கேதான் ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே சிறுவர் மருத்துவமனை பிரதம லிகிதர் ஜனாப் ரஷீத் அவர்கள்
அவர்களுடைய துணைவியார் உம்மு நைமா தம்பதியினர் 8 பேரை பிள்ளை செல்வனாக பெற்றெடுக்கின்றனர். 8. நம்ம தம்பி அவர்களில் ஒருவர். ஒரு பெரிய துர்ப்பாக்கியமா நிகழ்வு நடந்தது. அப்பொழுது அவருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு பாசம் எதுவும் கிடைக்காமல், தாயாருடைய உம்மாவுடைய அன்பும் பாசமும் கிடைக்காமல் அந்த அருமை உம்மா அகால மறைவை எய்தினார். நான் என்னையும் அதில் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அம்மா இல்லை, என்னுடைய அருமை தந்தை என்னுடைய 12வது வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்தார். அதே போல இளவயது தந்தை அஃபீலுடைய தந்தை 8 பிள்ளைகளோடு தனித்து விடப்பட்டார். அப்படி இருந்தும் கூட அவன் எண்ணப்படியும் திட்டப்படியும் அந்த துன்பத்தை சபூர் செய்து கொண்ட தந்தையார் ரஷீத் கடைசி வரை மறுமணம் செய்யவே இல்லை. என்னுடைய அருமை உமாவை போல அவர்களும் இன்னொரு கணவரை தேடவில்லை. வறுமையின் கோரப்புடியிலே கஷ்டப்பட்ட ரஷீத் ஒன்றில் மட்டும் வைராக்கியமாக வாழ்ந்தார். அதை சாதித்து மறைந்தார். எது? தன் பிள்ளைகளின் கல்வி கண்களை திறந்து வைத்தார். பெரும்பாலான மாளிகாவத்தை வட்டார மக்கள் அறிவுக்கண் பெறாமலே அவதிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் கூட அதே நிலைதான். யாழ்ப்பாணத்திலிருந்து கவிஞர் யாழ் அசீம் போன்றவர்களும் இங்கு வந்து நாடும் பொழுதுமாக அவர்களுக்கு கல்வி கண்ணை திறக்க கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் பலர் இருக்கிறார்கள். அந்த வகையில ரஷீத் என்ற சாதாரண அரசாங்க லிகிதர் கொழும்பு 10 மருதானியிலே நூற்றாண்டுகளை கடந்து கல்வி போட்டுக் கொண்டிருக்கும் ஜாகிரா கல்லூரியிலே மாணாரை நுழைய வைத்தார். அதுவும் தாய்மொழி தமிழ் கல்வியை போதிக்க வைத்தது பெரிய அதிசயம். ஆங்கிலம் நிச்சயமாக தடங்களுக்கு வருந்துகின்றோம். இந்த இணையவழியினூடான இப்படியான கருத்தரங்குகளை செய்யும் போது தொழில்நுட்பம் சில நேரங்களில் எங்களுக்கு இடம் கொடுக்காது. சிரேஷ்ட ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான மக்கினவர்கள் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது தொடர்பிலே துண்டிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் மீண்டும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரையும் நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொண்டு, அதுவும் நீண்ட காலமாக ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களோடு இணைந்து வாழ்ந்தவர் என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர். எனவே அவருடைய வரலாறு சம்பந்தமாக, அவருடைய வாழ்வியல் சம்பந்தமாக நிறைய விடயங்களை தெரிந்து வைத்திருந்தவர். நான் ஏற்கனவே அவருடைய நண்பர் என்று சொல்லியிருந்தேன். ஆன போதிலும் கூட அவருடைய சகோதரம் என்பதை அவர் அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு அவர்களுடைய உறவு இருந்திருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடுகள் அமையப்பெற்றிருக்கின்றன. எனவே ஒருவரோடு கல்வி கற்றவர், பேராசிரியர் ஒருவரோடு கல்வி கற்றவராக இருக்கட்டும், அவரோடு இணைந்து வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், பிரதேசத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய அனுபவங்கள் என்பது மிகவும் பயனுடையவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது ஒரு மிகவும் வீரியம் பொருந்தியதாக இருக்கும். சில நேரங்களில் தொழில் ரீதியாக நாம் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களை பார்த்திருப்போம். நேர்களாக நாங்கள் அவருடைய குரலை கேட்டிருப்போம், அவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக கேட்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக பேசுவதற்கு 2 பொருத்தமானவர்களை நாங்கள் ஆரம்ப பேச்சாளர்களாக அழைத்திருந்தோம். ஆன போதிலும் கூட இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட சில கோளாறு காரணமாக இருவருடைய உரைகளையும் எங்களுக்கு முழுமையாக கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தொழில்நுட்ப குழு இதனை மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில், அதே போல தமிழ்மணி மக்கீன் அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்து விசேட பேச்சாளர்களில் ஒருவராக இன்றைய தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கனடா நாட்டில் தற்போது வசித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பணிப்பாளர், தமிழ் சேவை இலங்கை
ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தினுடைய தமிழ் சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் திரு VN மதியழகன் அவர்கள் எங்களோடு கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களுக்கும் இடையில் தொழில் ரீதியாக அதனை தாண்டிய நிறைய உறவுகள் பந்தங்கள் இருக்கின்றன. அவர் பற்றிய புரிதல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் VN மதியழகன் அவர்களை அழைக்கின்றோம். காலம் சென்ற அல்ஹாஜ் ரஷீத் எம் ஹஃபீல் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாடலில் முகநூல் வாயிலாக ஒன்றாக பிணைந்திருக்கும் இனிய சொந்தங்களே, VN மதியழகன் கனடா ஒன்டாரியோ மாகாணம் டொரண்டோ நகரிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். பிஸ்ரின், எனது ஒலி தெளிவாக உள்ளதா? பிஸ்ரின், தயவு செய்து ஒரு தடவை சொல்லுங்கள். ஒளி இரண்டுமே மிக தெளிவாக இருக்கின்றது. நன்றி. நான் தொடர்கிறேன். பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில், மானா மகீன் ஆகியோரின் உரைகளை நான் கருத்தூன்றி செயமெடுத்துக் கொண்டிருந்தேன். இடையில் அவை துண்டிக்கப்பட்டமை எனக்கு அதிகம் மன கவலையை தருகிறது. பிஸ்ரின் அவர்களை நீங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் ஹஃபீலின் மனதாய் மானம் குறித்து இங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் இங்கே முக்கியம். அவரோடு மனித நேயம் பாடிய ஒரு மனிதன் என்பது எனக்கு தெரியும். பிஸ்ரின், துடிதுடிக்கும் இதயத்தோடு நாங்கள் உங்களுடன் இணைந்திருப்பது நின்றுவிட்ட ஒரு இதயத்திற்கு நினைவாஞ்சலி செலுத்தவே. வணக்கம் அனைவருக்கும். நான் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் மதியழகன் அவர்களுக்கு தடங்களுக்கு வருந்துகின்றேன். உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மீண்டும் அந்த மைக்கை தொடர்புபடுத்திக் கொள்வீர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய ஒலி எங்களுக்கு கேட்கவில்லை. நன்றி. இப்பொழுது தெளிவாக கேட்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. சரியா பிஸ்ரின்? சரி, இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்தும் கதைக்கலாம். ஓகே. பிணி, மூப்பு அல்லது வேறு எந்த காரணங்களாலோ ஒரு ஊடக கலைஞன் நிரந்தர பெரியாவடை பெற்று செல்வதற்கும் ஏனைய தொழில்துறை சார்ந்தவர்கள் மறைவுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பத்திரிகை வாசகர்களோ
அல்லது வானொலி தொலைக்காட்சி நேயர்களோ தங்களை கால நேரம் பாராது, கஷ்ட நஷ்டம் பாராது, நாளாந்தம் மகிழ்வூட்டி அறிவூட்டி வந்த ஊடக கலைஞருடன் கொண்டிருந்த உறவு மிக வலுவானது, காலத்தால் கரைந்து போகாதது. தமது மனங்களில் அவனை வாழ வைத்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம், ஒரு ஊடக கலைஞன் அவர்களுக்காக சேவை செய்து வந்தவன். ஊரடங்கும் பாரான், COVID-19 பாரான், இடி மின்னலும் பாரான், பண வருவாயும் பாரான். மர்ஹூம் ரஷீத் எம் ஹஃபீலுக்கும் எனக்கும் இடையில் நிலவிய நட்பின் வயது 50. ஒலி ஒளிப்பணியில் அன்னாருக்கு 40 வருடகால அனுபவம், எனக்கு 45 வருடகால அனுபவம். இலங்கை வானொலி 95 ஆண்டுகளையும் ரூபவாகினி தொலைக்காட்சி 39 ஆண்டுகளையும் பூர்த்தி செய்துள்ள வேளையிலே எமக்கிடையிலான பொன் விழா என் மனதிலே கோலாகலமாக நடந்தேறி கொண்டிருக்கையிலே ஹஃபீல் காலமானார் என்ற தகவல் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பேரிடியென என் காதில் வீழ்ந்தது. உடனடியாக அது எந்த இதயத்தை அதிர தாக்கி சுக்கு நூறாக்கியதே. சொல்லாமல் கொள்ளாமல் வந்த சுனாமி விளைவித்த கொடூரம் போல சொல்லனா துயரிலே நான் மூழ்கினேன். ஹஃபீலோடு சேர்ந்து பழகிய நாட்களை மீட்டி பார்க்கிறேன். என் நினைவுகள் பின்னோக்கி சிறகடிக்க ஆயத்தமாகின்றன. என்றாலும் என் இறக்கைகளின் படபடப்பை சற்று அடக்கி சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் முன்கூட்டி. நான் மதத்தால் ஓர் இந்து, அதிலும் சைவன். ஹஃபீல் மதத்தால் ஒரு முஸ்லிம், ஆனால் தமிழ் மொழியால் நாம் ஒன்றானவர்கள். அதாவது தமிழர்கள் முஸ்லிம் சகோதரர் ஒருவர் உயிர் நீத்த அஞ்சலி நிகழ்விலே நான் உரை செய்வதே எமக்கிடையே உருவாகியுள்ள உடன்பாட்டை, உறுதிப்பாட்டை, ஒற்றுமையை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறது. ஊடகங்களாகிய எமக்கிடையிலே எந்தவித தடைகளும் இல்லை. ஒரு தாய் பிள்ளைகள் என ஒன்று சேருகிறோம் என்பதை ஏற்கனவே எடுத்து காட்டிவிட்டோம். கடந்த ஆண்டில் ARM ஜிப்ரியின் மறைவுக்கு நாங்கள் அஞ்சலி செய்தோம். கடந்த மாதம் அன்னலிங்கம் ஸ்ரீஸ்கந்த ராஜாவின் மறைவுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தினீர்கள். உமக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துவோம், எமக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்கள் என்பது சமூக ரீதியாகவும் அண்மையில் துலாம்பரம் ஆகியுள்ளது. தடைகள் உடைந்தன, பாகுபாடுகள் மறைந்தன. ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து நாம் இருக்கிறோம் என ஆறுதலும் தேர்தலும் கூற ஊடகவியலாளர்கள் என்ன, சாமானிய மக்களும் வீறு நடை போட்டு வெளியே வருகின்றார்கள். போர்க்காலத்தில் இந்நிலைக்கு பஞ்சம் இருந்து வந்தது. அந்த பஞ்ச நிலை வந்த சுவடுகளே இல்லாமல் பஞ்சாய் பறந்து போன கட்டத்திலே வசந்தம் உதயம் தொலைக்காட்சிகளில் பணியாற்றி வந்த தோப்பாளர் MJ பிஸ்ரின் முகமது அவர்களே, கொழும்பு ஜாகிரா கல்லூரியிலே ஹஃபீலுடன் கைகோர்த்து படித்து வந்த தென்கிழக்கு பல்கலைக்கழக ஓய்வு நிலை உபவேந்தர் பேராசிரியர் எனது அறிவார்ந்த நண்பர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களே, எனது ஐமான எழுத்தாளர் லைட் ரீடிங் தமிழ்மணி தேசத்தின் கண் மானா மக்கீன் அவர்களே, பண்புமிகு ஒலி ஒளிபரப்பு நண்பர் அஸ்ரப் ஷியாப்தீன் அவர்களே, ரஷீத் எம் ஹஃபீல் நினைவேந்தலில் உங்களோடு எனக்கு சரியாசனம் தந்திருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் அமைப்பின் தலைவர் நெடுநாள் பத்திரிகைத்துறை நண்பர் NM அமீன் அவர்களுக்கு நன்றி சொல்வேன். முதலில் 34 பேருடன் தொடங்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஊடக அமைப்பை 875 அங்கத்தவர்களால் அதிகரித்து பலமாக்கி ஒரு கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கும் அமீன் அவர்களே, தினகரன் கலாசூரி சட்டத்தரணி செவுர்நாதன் அவர்கள் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவராக விளங்கிய காலத்திலே அதில் ஒரு அங்கத்தவனாக நான் விளங்கினேன் என்பது நீங்கள் அறிந்ததே. காலஞ்சென்ற ஹஃபீல் உங்கள் அமைப்பின்
முதல் 34 பேரிலே 7ஆம் இலக்க அங்கத்தவர் மட்டுமல்ல, 8 சந்தர்ப்பங்களில் மின்னியல் ஊடகம் சார்பிலே அதன் தலைவராக, பிரதி தலைவராக விளங்கி செயற்பட்டவர் என்பது நான் அறிந்ததே. ஈரானிய தூதரகத்தின் உறுதுணையுடன் NM அமீன் அவர்களே, உங்கள் அமைப்பு நடத்திய அறிவிப்பாளர் பயிற்சி பட்டறையிலே முதல் பயிற்சியாளர், செய்தி வாசிப்பிலே தனி முத்திரை பதித்து வந்த முன்னாள் முஸ்லிம் சேவை பணிப்பாளர் மர்ஹூம் BA கஃபூர் அவர்கள். அவரை அடுத்து வானொலியில் செய்தி வாசிக்க தெரிவான 2வது இஸ்லாமிய சகோதரர் ஹஃபீல் பயிற்சி பட்டறையை 2வதாக நடத்தி அறிவிப்பாளர்களை, அமீன் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 50 பேருக்கு மேற்பட்டவர்களை புதிதாக உருவாக்கினார் என்று. அவர்கள் இன்று தமதின் ஆசானின் மறைவு கண்டு மருண்டு துவண்டு நிற்கிறார்கள், துன்ப சாகரத்திலே மூழ்கியிருக்கிறார்கள். கொழும்பு மருதானை மாளிகாவத்தையில் பிறந்து மானா மக்கின் போல அங்கு வாழ்ந்தவாறே செந்தமிழால் சிறப்பு பெற்றவர்தான் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை அதிகார வரம்பின் கீழ் இயங்கி வந்த முஸ்லிம் சேவை தனியான சேவையாக உருவாகிய போது அதன் முதலாவது பணிப்பாளராக விளங்கியவர் BA கஃபூர் அவர்கள். அவர் முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கான கட்டுப்பாட்டாளராக பணி செய்த காலத்திலிருந்தே என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக திகழ்ந்து வந்தார். நிகழ்ச்சி தொடர்பு கலைக உத்தியோகத்தர் எழுத்தர் என்ற முறையிலே தினசரி தொடர்புகள் அவருக்கும் எனக்கும் இடையில் இருந்து வந்தன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே முஸ்லிம் சேவை தனிச்சேவையாக உருவாக காரண கர்த்தாவென விளங்கி அதன் முதற் பணிப்பாளராக சேவை செய்தவர் ரஷீத் எம் ஹஃபீல். எனக்கும் அவருக்கும் இடையில் தினசரி தொடர்புகள் இருந்து வந்தன. சகபாடிகள் என்றோ நாங்கள் இருவரும். நண்பர்களே, இனியும் தாமதம் ஏதும் செய்யாமல் பின்னோக்கி பறக்க என் சிறகுகளை அகலவிருக்கிறேன். ஹஃபீல் இறப்பில் கவலை மீதூர ஞாபகங்களை மீட்டுகின்ற பரப்பு இதுவாகும். 1970ஆம் ஆண்டு ஹஃபீல் அறிவிப்பாளராக சேர்ந்தார். ஆமினா பேகம் அடுத்தவர். ஹஃபீலின் மென்மையான குரல் வளம் தேசிய சேவைக்கு பொருத்தம் என மேலதிகாரிகள் கணித்துக் கொண்டார்கள். ஒரு வித்தியாசமான குரல் தொனி கொண்ட ஆமினா பேகம் வர்த்தக சேவை பணியில் அமர்த்தப்பட்டார்கள். நான் அடுத்த ஆண்டில் மும்மொழி சேவைகளுக்குமான நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக அங்கு நியமனம் பெற்றேன். ஒலிபரப்பில் எனக்கு ஓராண்டு மூத்தவரான ஹஃபீலுடன் என் முதற் சந்திப்பு தேசிய சேவை புனித நோன்பு திறக்கும் நேரத்தில் நிகழ்ந்தது. நிகழ்ச்சி தொடர்பு கலையகம் C2 என்போம். சட்டென கதவை திறந்து பரபரப்பாக உள்ளே வருகின்றார் ஹஃபீல். அவரது அசைவுகள் வேகமானவை. இயக்குதல் உதவியாளருக்கான அசையும் கதிரையில் நான், ஹலோ, நீங்கள் தானே புதாய் வந்த மதியழகன்? நான் ஹஃபீல். குசலம் விசாரிக்கின்றார் அவர். பின்னர், கவனம், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றார். நான் புதியவன் என்பதால் ஒலிபரப்பில் ஏதாவது இசகு பிசகு நேர்ந்து விடுமோ என்ற உள்ளார்ந்த பய உணர்வு அவருக்கு இருந்தது. அவரது கூற்றானது அவர் தன்னையும் உஷார் நிலைக்கு கொண்டு வர தனக்குள் கொண்டிருந்த ஒரு எச்சரிக்கை உணர்வும் கூட. எல்லாம் வெண்டு தரலாம் என அவரை உற்சாகப்படுத்திய நான் பாங்கோசியை ஒலிக்க விடுகிறேன். பக்தி பரவசம் மேவ அவர் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றார். பக்தி பரவசம் மேவ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கென நாடங்களும் உள்ள நேர்கள் செய்மடக்கவென ஹஃபீல் பிரார்த்தனை புரிகிறார். ஒரு மத குரு போலான பாவனையிலே, இறைவா, உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே விசுவாசிக்கின்றேன். அவரது அந்த பிரார்த்தனை அன்று போல இன்றும் எனது மனதை ஊடுருவி இன்றும் என் மனதில் ஒலிக்கிறது. நான் பின்னர் நாகூர் EM ஹனிஃபா தமக்கே உரித்தான உச்ச ஸ்தாயில் பாடிய இஸ்லாமிய கீதம் ஒன்றின் ஒலித்தட்டை ஒலிபரப்புக்காக சுழல விட்டு கையை எடுக்கையில், இறைவா, உன்னுடைய உணவுகள் கொண்டே நோன்பை திறந்தேன் என
வானலைகளில் சொன்ன ஹஃபீல் அறிவிப்பாளர் கதவை திறந்து வெளியே வந்தார். அவரது முகபாவனையிலே ஒரு தெய்வீக கலை தெரிந்தது. தான் எடுத்து வந்த கஞ்சியையும் பேரிச்சம் பழங்களையும் பவ்யமாக தந்தார் என் கையில். அவற்றின் திவ்யமான சுவை என் நாவினிலே மட்டுமல்ல சிந்தையிலும் இனிக்கிறது என்றும். புனித ரமலான் அன்று தொடங்கிய எமக்கிடையிலான நட்பு காலாகாலமாய் நல்லபடியாக வளர்ந்து வந்தது. ரூபவாகினி தொலைக்காட்சியின் நோன்பு திறக்கும் இஃப்தார் சிறப்பு நிகழ்ச்சியிலே அன்றும் இன்றும் ஹஃபீலின் அருமை பெருமையான குரலில் தான் துவா பிரார்த்தனை வானளாவ ஒலிக்கிறது. தமிழ் சேவை அலைவரிசை ஊடாக அதிகாலை ஜஹர் ஒலிபரப்பை முதலில் நடத்தியவரும் ஹஃபீலே. அவர் 30 நாளும் நள்ளிரவில் வந்து ஜஹர் ஒலிபரப்பை நடத்துவார். நான் பல தடவைகள் கலையகத்தின் மறுபக்கத்திலே இயக்குதல் உதவியாளராக இருந்து ஜஹர் ஒலிபரப்பை கொண்டு நடத்தியவன் என்பதை பெருமையாக எனது இஸ்லாமிய சகோதரோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். அன்பர்களே, என் இதயம் கவர்ந்தவர்களே, இன்னும் சொல்வேன் கேளுங்கள். 83 ஜூலை அசாதாரண சூழ்நிலையிலே கொழும்பிலிருந்து அகதியாக நான் மனைவி மகனுடன் யாழ்ப்பாணம் செல்கிறேன். 3 மாதங்கள் என் அன்பு தாயாருடன் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பத்தை பெற்று மீண்டும் கொழும்பு திரும்புகின்றேன். மாமனார் விசேடமாக எனக்கென அனுப்பி வைத்த டெலிகா வேனில். நான் வந்துவிட்டேன், வானொலியில் செய்தி வாசிக்கிறேன் என்பதை அறிந்து ரூபவாகினி செய்தி பணிப்பாளர் என்னை தொடர்பு கொண்டு அழைக்கின்றார். ஜப்பானிகள் நட்டு அடர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களை தாண்டி ரூபவாகினி முன்னிலை நான் அடைகிறேன். வாசலில் நிற்கின்றார் ஹஃபீல். மதி, பயப்பட ஒன்றும் தேவையில்லை, துணிவோடு தொடங்குங்கள், செய்து வாசிப்பினை. உங்கள் சிரித்த முகம் எங்கே போனது? கேட்டு ஆசுவாசப்படுத்தினார் என்னை. என் தங்கச்சியை கொழும்புக்கு கூட்டி வந்தீர்களா? விசாரிக்கிறார் ஹஃபீல். அவர் என் தங்கச்சி என்றது என் மனைவியை. 4 வயது மகனை தூக்கி கொண்டு பாதுகாப்பு தேடி ஓடி தப்பி ஒளித்த என்னிடம் கவலை தோய்ந்த முகத்துடன் விசாரிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் உங்கள் சின்னவன், என் மகன் உங்கள் சின்னவன் கிண்டர் கார்டன் போகின்றானா என்று மிகுந்த கரிசனை காட்டி. அது மட்டுமல்ல, அவர் என்னை மேலும் உற்சாகப்படுத்துகிறார் தன்னை தாழ்த்தி. மதி, உங்களைப் போல என்னால் செய்தி வாசிக்க முடியாது. எவ்வளவுதான் முயன்றாலும் என்னால் உங்களைப் போல் செய்தி வாசிக்க முடியாது. உங்கள் தமிழ் எனக்கு சரி இஷ்டம். எனது தமிழ் தமக்கு பிடிக்கும் என அன்று வேறெந்த தமிழ் ஒலிபரப்பாளரும் என்னிடம் சொன்னதில்லை. அப்படி சொல்லுகின்ற பழக்கமும் ஒலிபரப்பாளர் மத்தியில் பொதுவாக கிடையாது. எனக்கு புரியும். ஹஃபீல் அன்று அப்படி சொன்னமை எனக்கு புத்துணர்வு ஊட்டவே என்று வாடி போயிருந்தேன் அல்லவா? உண்மையில் ஹஃபீல் எனக்கோ எவருக்குமோ எந்த வகையிலுமே சளைத்தவர் அல்லர் என்பதை நேர்கள் அறிவார்கள். முதிர்ந்த நெல்மணிகள் மிக்க பயிர் தாழ்ந்து தலை சாய்க்கும், சப்பி பதர் என்றால் நிமிர்ந்தே நிற்கும். ஒலிபரப்புக்கென அதன் தமிழ் முன்னோடிகள் கண்டெடுத்த முத்துக்களிலே 3வது இஸ்லாமிய முத்து ஹஃபீல் ஆவார். அவர் இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றி வந்த ஒரு முழுமையான ஆளுமைக்கு அப்பால் ஒரு சமநிலை பேணுகின்ற தன்மை பேணி சக ஒலிபரப்பாளர்களில் இருந்து அப்பாற்படாமல் ஒரு தனிப்பாதை கண்டு வெற்றிகரமாக நடந்தவர் என்பது என் சொந்த கணிப்பாகும். ஒலிபரப்பாளர்களை கண்ட மாத்திரத்தே ஆற தழுவி காட்டி அணைத்து பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் சொன்னார்களே ஆரம்பத்திலே, கண்ட மாத்திரத்தே ஆற தழுவி காட்டி அணைத்து சில சந்தர்ப்பங்களிலே முத்தமிட்டும் கலகலப்பூட்டி இந்த வேளையிலும் குதூகலப்படுத்துவது அவரது தனி இயல்பாகும்.
திறமைகளை வாயார பாராட்டி நேசிக்கின்ற அர்ப்பண சிந்தையுடன் தொழிலை நேசித்து இறை யாசைப்புடனான மனம் தளராத ஹஃபீலின் வாழ்க்கை முறையிலிருந்து கற்றுக்கொள்ள இளம் தலைமுறை ஒலிபரப்பாளர்களுக்கு பேராசிரியர் உசைன் இஸ்மாயில் அவர்கள் சொன்னது போல பல வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஹஃபீலின் ஊடகத்துறை சார்ந்த பணிகள் காத்திரமானவை, காலத்தால் அழியாதவை. இளைப்பாறிய பின்னர் அவர் ஆற்றிய சமூக பணிகள் அனந்தம். ஹஃபீல் கடுமையான வார்த்தைகளை வெளியே வீசியமை கிடையாது. யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தியவர் அல்லர். எதிர்மறையான விமர்சனங்களால் அவர் எவர் மனதையும் உடைத்தமை கிடையாது. இன்முகம் காட்டி பேசுவார், பழகுவார். கனிவான காந்த சக்தி மிக்க வார்த்தைகளால் எதிராளிகளை பலம் இழக்க செய்து விடுவார். போதும் என்ற மனம் படைத்தவர். அவர் விரும்பியிருந்தால் ரூபவாகினியில் இணைந்த பின் முன் குறுக்கு வீதியை சற்று கடந்து வானொலி நிலையம் சென்று செய்திகள் சொல்லியிருக்கலாம், நிகழ்ச்சிகளை செய்திருக்கலாம், பண வருவாய் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அவர் அவா கொண்டவர் அல்லர். ஹஃபீல் மறைவினை அடுத்து நியூசிலாந்திலே வாழ்ந்து வருகின்ற என் மன அலைவரிசைக்கு சமாந்தரமாக வார்த்தைகளை வீசுகின்ற நண்பரான SM வரதராஜனை தொடர்பு கொண்டேன். ஹஃபீல் நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன். வரதர் என நான் அழைத்து பேசுகின்ற நண்பன் வரதராஜன் ரூபவாகினியில் பணியாற்றியவர். பின்னர் சக்தி FM என்பவற்றிலே முகாமையாளராக சேவை புரிந்தவர். அவர் யதார்த்தமான முறையிலே என்னோடு பகிர்ந்தவற்றை இப்போது சொல்லுகிறேன். வரதராஜனே, என்னூடாக உங்களுடன் பேசுவதாக நண்பர்களே கருதி கொள்ளுங்கள். 83ஆம் ஆண்டு ஆடி வன்செயல் இடம்பெற்ற வேளையிலே நான் ஊரில் இருந்தேன். ரூபவாகினியில் ஒரு காலம் பணியாற்றுவேன் என நான் எண்ணியிருக்காத காலம் அதுவாகும். இலங்கை வானொலியில் அதன் செய்திகளை அடுத்தடுத்து நடேஷ் சர்மா வாசித்துக் கொண்டிருந்தார். ரூபவாகினியிலே ரஷீத் எம் ஹஃபீல், ஆயிஷா ஃபைரூஸ் மற்றும் கமலா தம்பிராஜா ஆகியோர் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆடி அனர்த்தத்தின் போது தமிழ் அறிவிப்பாளரான இன்னாருக்கு என்ன நடந்ததாம் என பல வதந்திகள் யாழ் உடான் அடங்கும் அப்போது பொதுவாக பரவி வந்தன. இன்னார் அகதி முகாம்களில் உள்ளனர் என்ற கதைகள் வந்தன. செய்தி தணிக்கை நிலவிய காலத்திலும் இவர்கள் பற்றிய செய்திகள் ஈழ நாட்டிலும் வந்தன. இவர்களுக்கே இன்ன கதி என்றால் ஏனைய பொதுமக்களின் நிலைமை எவ்வளவு மோசமானது என்ற களநிலை அளவீடாகவே இந்த கதைகள் பேசப்பட்டன, செய்திகள் வெளியாகின. ஹஃபீல் அண்ணரின் நினைவுகள் அந்த நாட்களையும் அவரது பிரிவின் போது நினைவூட்டின. ஒலிபரப்பாளர்கள் தாம் வாழ்ந்த காலத்துடனும் சமூகத்துடனும் பின்னி பிணைந்தவர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். நான் ரூபவாகினியில் சேர்ந்த பின்னர் 1986 கொழும்பில் தொடர்ந்து இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளை தொடர்ந்து ரூபவாகினி, இலங்கை வானொலி ஆகியவற்றின் தமிழ் ஊழியர்கள் விசேட விடுமுறையில் அனுப்பப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் ரூபவாகினியின் தமிழ் செய்திகளை அடிக்கடி வாசிக்கும் வாய்ப்பினை ஹஃபீல் அவர்கள் பெற்றிருந்தார்கள். தமிழ் செய்திகளும் நிறுத்தப்படாமல் தொடர்வதற்கு உதவியவர் ஹஃபீல் அண்ணர் என்பதை இன்று அவர் நினைவாய் பதிவிடல் தகும். ரூபவாகினியில் எனக்கு முதலில் கல்வி தொலைக்காட்சி பிரிவில் தான் நியமனம் கிடைத்தது. அவர் விவரண பிரிவில் டாக்குமெண்ட்ரி யூனிட்டில் பணியாற்றினார். ETV, டாக்குமெண்ட்ரி, ஸ்போர்ட்ஸ், ரிலிஜியஸ், சில்ட்ரன் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஆகிய பிரிவுகள் யாவும் கல்வி நிகழ்ச்சிகள் பிரிவின் உள்ளேயே எடுகேஷனல் புரோகிராம்ஸ் அமைந்திருந்தன. எனவே பொது நிகழ்ச்சிகள், செய்திகள் பிரிவுகளாகும். இது NHK, BBC, DDTV போன்ற உலக தொலைக்காட்சிகளின் ஒழுங்குமுறையாகும். நான் பதவி நியமனம் பெற்ற முதல் நாளே ஹஃபீல் அண்ணர் என்னை தேடி வந்து சொன்ன அட்வைஸ், அந்த காட்சி என்பவை முதல் அழுத்தமாக, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்பார்களே, அதுவாக என் மனதிலே இன்றும் பதிந்துள்ளன. அவர் சொன்னார், தம்பி, கல்வி சேவையில் சிறுவர் நிகழ்ச்சிகள் தயாரிக்க வேண்டி ஏற்படும். சிறுவர் நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றிய பலர்தான் இப்போது புகழ்பெற்ற ஒலிபரப்பாளர்களாக திகழ்கிறார்கள் என்று பல மூத்த ஒலிபரப்பாளர்களின் பெயர்களை சொன்னார் அவர்.
சிறுவர் விவரணம் என நிகழ்ச்சிகள் செய்தால் பல உலக விருதுகள், புலமைப் பரிசுகள் என விண்ணப்பிக்கலாம். கல்விமான்களின் தொடர்புகள் ஏற்படும். நீங்கள் உங்களை வளப்படுத்தலாம். விவரண பிரிவுக்கு ஒரு நேரம் மாறலாம். பலவிதமான டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சிகள் செய்யலாம். இந்த நேரமும் இந்த ஹஃபீல் உங்களுக்கு உதவி செய்வான். என்னை உங்கள் சகோதரர்களில் ஒருவராக நினையுங்கள் தம்பி என்று ஆலோசனை சொல்லி வாழ்த்தினார் என்னை. அன்று முதல் என்னை காணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்வதாகவே அவர் கதை இருக்கும். இதைவிட, தம்பி நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், பேப்பர்களில் வேலை செய்திருக்கிறீர்கள், செய்தி வாசிக்க முயற்சி எடுங்கள் என்றும் சொல்வார். கையில் எப்போதும் ஒரு ஃபைல் வைத்து நெஞ்சோடு அணைத்தபடி தெரிவார். சிற்றுண்டி சாலையை தவிர வேறு எங்கும் நின்று அவர் பேசுவதை காண முடியாது. எப்போதும் பிஸியானவராகவே அவர் காணப்படுவார். ஹஃபீல் அன்னர் பற்றிய சுவையான சம்பவம் ஒன்றை இங்கு பகிர்வது பொருத்தமாகும் என நினைக்கிறேன். நான் பொதுவாக எடிட்டிங் செய்வதற்காக பின்னேரங்களில் நிற்பதுண்டு. ஒரு நாள் அவர் என்னிடம், இன்று நான் செய்தி வாசிக்கும் போது சிரிப்பேன் தெரிகிறதா என பார்த்து சொல்லுங்கள் என கேட்டிருந்தார். நானும் அவர் செய்தி வாசிக்க பார்த்து கொண்டிருந்தேன். 2 இடத்தில் அவர் வித்தியாசமாக சிரிப்பதை அவதானித்துக் கொண்டேன். செய்தி முடிய அவரை கலையகத்தால் வெளியில் வர நான் அவர் சிரித்த இடங்களை சொன்னேன். தாம் சிரித்தது விளங்கியதா என மீண்டும் மீண்டும் கேட்டார். உறுதிப்படுத்தினார். நான் விளங்கியது என்றதும் அப்போது சரியென சொல்லி அதன் பின்னணியை சொன்னார். சில நாட்களுக்கு முன் நடந்த விழா ஒன்றிலே சில சிறுவர் சிறுமியர் தம்மை கண்டு தாம் செய்தி வாசிக்க தாங்கள் பார்ப்பதாக சொன்னதாகவும், தாம் அவர்களிடம் இன்ன நாளில் செய்தி வாசிக்கும் போது அவர்களை பார்த்து சிரிப்பதாக சொன்னார். அதற்கே இந்த நாடகம் இடம்பெற்றது. அன்று அந்த சிறுவர் சிறுமியருக்கு சொன்னது போலவே ஹஃபீல் அவர்கள் எங்களை பார்த்தும் புன்னகைத்தபடியே இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன். ஹஃபீல் ஒருபோதும் மற்ற பிரிவுகளின் உள் விவகாரங்களை கேட்பது போன்ற கதையாளர்களை தாமாகவே உருவாக்கியதில்லை. தமது காரியங்களிலேயே சீரியஸான ஒருவராக எப்போதும் காணப்படுவார். போர் சூழலால் நான் ஊருக்கு போக முடியாத காலத்திலேயே நான் ரூபவாகினியில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அவ்வேளை அடிக்கடி என்னிடம் எனது பெற்றோர் நிலைமைகளை விசாரிக்கும் ஓர் உறவினராக எனக்கு அவர் திகழ்ந்த நாட்களையும் இந்த நினைவில் பகிர்வது எனது கடமையாகிறது. எனது மனைவியை, எனது மகனை, அதாவது மதியழகனின் மனைவியை, மதியழகனின் மகனை 83 ஜூலை கலவரத்தின் பின்னர் நான் கொழும்பு வந்த பின்னர் ஹஃபீல் விசாரித்தமை வரதராஜனின் பதிவை நான் காண்கின்ற போது எனக்கு மீண்டும் நினைவில் வருகிறது. ரூபவாகினி, ITN, சக்தி FM, எஸ் வரதராஜன் தந்த நினைவு குறிப்புகள் இவை. என் அமீன் அவர்களே, இப்போது நான் உங்களோடு பேசுகிறேன். 1995 சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது. ஒலிபரப்பு நிலையத்திலே பல பதவி மாற்றங்கள். நான் தமிழ் சேவை பணிப்பாளராக நியமனம் பெறுகிறேன். ஒரு நாள், அமீன் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு நாள் உங்கள் அமைப்பினது கூட்டம் கொழும்பிலே நடக்கிறது. அமரர் MHM அஷ்ரப் பிரதம விருந்தினர், அமைச்சர் அஷ்ரப் பிரதம விருந்தினர். அவரிடம் நீங்கள் மதியழகன் கடினமான ஒரு ஆளாக தெரிகிறார், தமிழ் சேவையில் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு உரிய இடம் கிடைக்க நீங்கள் அமைச்சர் என்ற வகையிலே, அதிகாரம் கொண்டவர் என்ற வகையிலே ஆவண செய்தாக வேண்டும் என்று உங்கள் அமைப்பின் சார்பிலே ஒரு வேண்டுகோளை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். எனது குடும்ப நண்பரான அஷ்ரப் அவர்களின் குடும்பம், எனது குடும்பம் பரஸ்பரம் நட்பு பாராட்டி வந்தவர்கள். எனது குடும்ப நண்பரான அஷ்ரப் அவர்கள் அன்று இரவே நடுச்சாமத்திலே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். உங்கள் வேண்டுகோளை மனதில் கொண்டு நீண்ட நேரமாக என்னுடன் கதைக்கிறார். அவர் தமிழை தமிழாகவே கையாள்பவர். நாடாளுமன்றத்திலே அவர் போல தமிழை சுத்தமாக அன்று கையாண்டவர் எவரும் இல்லை என்பது எனது சொந்த அபிப்பிராயம். அவர் சட்டத்தரணியாகி பின்னர் அரசியலில் ஈடுபடாமல் ஒரு ஒளிபரப்பாளராக வந்திருந்தால் பலரை அவர் ஓரம் கட்டியிருப்பார் என்பது எனது துணிவு. அவர்
எங்கள் தந்தை செல்வநாயகத்தை போற்றி செய்தவர், புகழ்ந்தவர். அவர் அரசியல் வழியை தனக்கு ஆதாரமாக கொண்டிருந்தவர். தமிழ் மொழி பிரயோகத்திற்கு பங்கம் வராமல் பார்க்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பே மதி என்று சொல்லி முடித்து ரிசீவரை வைக்கிறார் அமைச்சர். ஒலிபரப்பு நிலையத்திலே நான் பிற்காலத்தில் எதிர்நோக்கிய பாரிய சவால் ஒன்றின் போது மதி நான் இருக்கிறேன் என கூறி அதிகூடிய பலமளித்த எந்தன் அருமை நண்பர் என் தமிழை ஹபீல் போலவே அவரும் பாராட்டியவர். நான் தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்தபோது தெரிவான அறிவிப்பாளர்கள் பலர் இன்று ஒலிபரப்பு மாநிலே நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்றார்கள். ஷைனிங் ஸ்டார்ஸ் என அவர்கள் ஜொலிக்கின்றார்கள். என் நேரடி பாதையிலே பயிற்சி பெற்று உயர்ச்சி அடைந்த அக்கறை பெற்று பிரை FM சந்தைப்படுத்தல் முகாமையாளரும் அறிவிப்பாளருமான கவிஞர் எஸ் ரஃபீக். எஸ் ரஃபீக் எனக்கு தகப்பன் சுவாமியானவர். இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் முழுமுதல் கடவுள் சிவபெருமான், அவருக்கு மகனானவர் தமிழ் கடவுள் முருகன். ஒரு தடவை ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் தெரியாமல் சிவபெருமான் தடுமாறிய போது அவருக்கு ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருளை காதலுக்குள் ஓதி தகப்பன் சுவாமியானவர் எங்கள் முருகப்பெருமான். எனக்கு இன்று தகப்பன் சுவாமியாக வழங்குபவர் ரஃபீக். இந்த ஹபீலின் ஞாபகார்த்தத்தை பகிர்ந்து கொள்ள நான் விளைந்த போது கேட்ட போது உடனடியாக ரஃபீக்குடன் நான் தொடர்பு கொண்டேன். அவரது சில ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொண்டேன். கவி ஆளுமை மிக்க ரஃபீக்கின் தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அன்று அவரை தேர்ந்தெடுத்ததால் இன்று பயன் பெற்றேன். பிரை FM உதவி பணிப்பாளர் பஷீர் அப்துல் கயூம், சட்டத்தரணியாக உயர்ந்து பதில் நீதிவானாகவும் திகழ்கின்ற இஸ்மாயில் வைசூர் ரஹ்மான், அவர் செய்தி இணையதளம் ஒன்றையும் நடத்துகின்றார் தற்பொழுது. அந்த அளவுக்கு அவை உயர்ந்திருக்கிறார் அறிவிப்பாளர். தென்றல் சட்டத்தரணி AM தாஜ், AL ஜஃபீர், மௌரூப் மொஹைதீன், இர்ஷாட் காதர், AN ஹிக்கம் என்போர் வான் அலைகளில் தமிழ் செய்வதை பார்த்து மகிழ அஷ்ரப் அவர்கள் இன்று எம்மோடு இல்லை. ஆனால் அமீன், நீங்கள் அதை நேரில் காண்கின்றீர்கள், அவர்களது தமிழை சுயமெடுக்கின்றீர்கள், அனுபவிக்கின்றீர்கள். மர்ஹூம்களான ஃபரீன் அப்துல் காதர், கலீலுர் ரஹ்மான் ஆகியோரும் என்னவர்கள் அன்றோ, என் பயிற்சி பாசறையில் வந்தவர்கள் அன்றோ. கிருளப்புனையிலே வாழ்ந்து வந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 2 உடன் பிறந்த இஸ்லாமிய சகோதரிகளை சேர்த்தோம். அவர்கள் பின்னர் விலகிவிட்டார்கள். ஜுனைட் சகோதரர்கள் என்று நான் நினைக்கிறேன். மனதில் சரியாக ஞாபகம் இல்லை. ஒருவர் டாக்டர் ஆகிவிட்டார், மற்றவரும் உயர்ந்த இடத்திலே படித்து முன்னேறிவிட்டார். நான் பிரத்யேகமாக வன்னியிலிருந்து, குறிப்பாக முல்லைத்தீவிலிருந்து தேர்ந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனஸ் பிரிட்டன் லண்டன் மாநகரிலிருந்து சர்வதேசம் போற்றும் வகையிலே தற்பொழுது தமிழ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் பிறக்கையிலே அல்லது வாழ்கையிலே பெற்ற புன்னகையை விட இறக்கையில் 2 மடங்கு கண்ணீரை அவர் பெற்று செல்கின்றார் என்றால் அவர் நல்வாழ்வு வாழ்ந்தார் என்று அர்த்தம் கொள்ளப்படும். ஒருவரது மறைவுக்கு பின் 40 பேர் நல்லபடியாக பேசினால் அவருக்கு ஸ்வர்க்கம் உண்டென நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனது ஆத்ம நண்பர் ஹபீல் பற்றி அன்றும் இன்றும் வியந்து வியந்து நயந்து நயந்து பேசுவோர் அநேகம் பேர். 40 அல்ல, 400 அல்ல, 4000 அல்ல, அதற்கும் மேல் மேல். எல்லா புகழும் இறைவனுக்கே என்போம். அந்த இறைவன் எந்தன் இதயத்தோடு நெருங்கி வாழ்ந்த ரஷீடன் ஹபீலுக்கு சுவனபதியை வழங்கிட வேண்டும் என நானும் ஹபீல் தங்கச்சி என அழைத்த என் மனைவியும் சிரம் தாழ்த்தி இதயபூர்வமாக வேண்டுகிறோம். அன்னாரை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு துணைவியார் சுபைதா ஹபீல், புதல்வர் அகமது ஹலீப், ஏக புதல்வி ஃபாத்திமா, மர்மான் அர்ஹாட் ஃபாரூக் ஆகியோருக்கும்
ஹாஃபீலின் பிரியமான அவர் எடுத்து கொஞ்சி பிரிந்து செல்லும் பேரப்பிள்ளைகள் பிரிந்து சென்று விட்டார் ஹாஃபீல். அவருக்கு பிரியமான பேரப்பிள்ளைகள் 11 பேருக்கும் மற்றும் உறவினர்கள், ஊடக நண்பர்கள், நேயர்கள் ஆகியோருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆமீன். எனது பேச்சின் ஒரு பகுதிக்கு நீங்கள் இந்த நிகழ்விலே பதிலளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் அன்னாரை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமின், ஆமின், ஆமின். ஆவோம், ஆவோம், ஆவோம். சாந்தி, சாந்தி, சாந்தி. நன்றி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அல்ஹாஜ் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களுக்கான இணையவழி நினைவேந்தல் நிகழ்வுக்காக கனடாவிலிருந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தினுடைய அழைப்பினை ஏற்று அவருடனான அனுபவ பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர், முன்னாள் தமிழ் சேவையினுடைய பணிப்பாளர் VN மதியழகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கனடா நாட்டிலிருந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொண்டு அவருடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் ஊடகத்துறையில் நாங்கள் சைவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மொழியால் ஒன்றுபட்டவர்களாகவே இருக்கின்றோம். எங்களுடைய இனம், மதம், எங்களுடைய பிராந்தியம் என்ற விடயங்கள் எல்லாம் கடந்து எங்களுடைய ஊடகத்துறை என்கின்ற இந்த துறையில் நாங்கள் தொழிலால் ஒன்றிணைந்தவர்கள், மொழியால் ஒன்றிணைந்தவர்கள் என்பதை பல சம்பவங்களின் ஊடாக அவர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி சென்றிருந்தார். நிச்சயமாக முஸ்லிம்களுடைய நோன்பு, ரமலான் கால பகுதியில் நோன்பு துறக்கின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அவற்றில் அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது ஆரம்ப கால பகுதிகளில் இருந்து என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தார். உண்மையில் ஊடகத்துறை சார்ந்த தமிழ் நண்பர்களாக இருக்கட்டும், முஸ்லிம் நண்பர்களாக இருக்கட்டும், இவர்கள் யாரும் எந்த மதம் சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்த பாகுபாடுகள் இல்ல, எப்பொழுதுமே நாங்கள் மொழியால் ஒன்றிணைந்தவர்கள். எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்து நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றிணைந்து செயற்படுபவர்கள் என்பதற்கு வரலாற்று ரீதியாக நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஊடகத்துறையின் ஆரம்ப நாட்களில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் VN மதியழகன் அவர்களும் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களும் எந்த அளவுக்கு அவர்களுடைய தொழிற்துறையை தாண்டி அவர்களுடைய உறவு அமைய பெற்றிருந்தது என்பது எங்களுக்கு மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் தனக்கே உரிய பாணியில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முன்னாள் தமிழ் சேவையினுடைய பணிப்பாளர் VN மதியழகன் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே எங்களோடு இணைந்திருந்த பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில், அதே நேரம் தமிழ்மணி, மானா மக்கின் ஆகியோரை மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளே இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய தொழில்நுட்ப குழு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த பேச்சாளராக எங்களோடு தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களை அழைக்கின்றோம் தன்னுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹஃபீல் சம்பந்தமான நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கின்றோம். நன்றி பிஸ்ரின். மதியண்ணன் அவங்களோட பேச்சு ரொம்ப டச் பண்ணிட்டு ஒளிபரப்பாளர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்த உரை நிகழ்த்துவதற்காக. நான் பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு கேட்க, வலைக்கும் சலாம், கேட்கிறதா? நான் பேசுவது கேட்கிறதா? ஹலோ, கேக்குது. ஓகே ஓகே. பிஸ்ரின் கேட்கல போல இருக்குது. மதியண்ணன் உங்களுடைய பேச்சு ரொம்ப டச் பண்ணிட்டுது. உங்களோட அவர் நீண்ட காலம் இருந்திருக்கிறார், பணிபுரிந்திருக்கிறார், எல்லா அனுபவங்களையும் சொன்னீர்கள்.
அதற்கப்பால் நண்பர் வரதனின் தகவல்களையும் சொன்னீர்கள். அதே போல பாடசாலை தோழர் பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களும் நிறைய விஷயங்களை சொன்னார்கள், இன்னும் சொல்ல இருக்கிறார்கள். அதே போல அப்பிரதேசத்தில் அவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு உடன்பிறவா சகோதரனாக இருந்த எங்களது மூத்த படைப்பாளி மானா மக்கீன் அவர்களும் நிறைய விஷயங்களை சொன்னார்கள், இன்னும் சொல்ல இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இது ஒரு வித்தியாசமானதும் ஒரு நிறைவானதுமான, அதிகம் பேச விரும்பவில்லை. மதியண்ணனின் பேச்சுக்கு பிறகு நான் பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி மதியண்ணா, நீங்க நாட்டுக்கு வந்த நேரம் என்னால வர முடியாம போச்சு. நான் கொஞ்சம் உடல்நிலை சரியாக இருக்கவில்லை அப்போது வருவதற்கு. அதற்காக நான் வருந்துகிறேன். உங்களை போன்ற ஒருவரை இந்த துறைகளில் இருந்து தூரப்படுத்தி காலம் தூரப்படுத்தி விட்டது என்கிறது ஒரு துயரம். அதே போல வேறு சில நண்பர்களும் தூரப்பட்டு போனார்கள். எங்களோடு ஒன்றாக இருந்து ஒரே இடத்தில் தொழில் புரிந்து உணர்வுகளை மதித்து நடந்தவர்கள். மிகவும் கவலையாக இருக்கிறது. ஹஃபீல் நானா பற்றி நான் ரெண்டொரு விஷயங்களை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நான் யார் மரணித்தாலும் அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு சின்ன உறவு இருக்கும் என்றால் அதை பற்றி நான் ஒரு முகநூல் குறிப்பு எழுதிவிடுவது வழக்கம். ஹஃபீல் நானா சரியாக ஒரு வருடத்துக்கு முதல் எனக்கு பேசினார். அந்த வகுவம் கவியரங்கிலே நான் அன்றைக்கு தலைமை வகித்தேன். வைக்க போகிறேன் என்று தெரிந்து ஒரு இரவு கோல் எடுத்து சொன்னார், என் மருமகளை கூட்டி வாரண்டா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கவிதையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கோண்டார். அப்ப பிள்ளை வருமென்னு தான் நினைச்சேன்னு பார்த்தா அவருடைய மனைவி, மருமகள், மகன் எல்லாருமே வந்திருந்தார்கள். அதுதான் அவரை நான் கடைசியாக சந்தித்தது. அவர் இறந்த அன்று இரவு அவர் தவறி விழுந்தார் என்கிற தகவலும் எனக்கு கிடைத்தது. ஆனால் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கொரோனா காரணமாக போய் பார்க்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது. பிறகு அவர் இறந்த ஆண்டு இரவு 3:15 அவருடைய மருமகள் எனக்கு தகவல் வைத்திருந்தார். காலையில் தான் பார்த்தேன். ஹஃபீல் நானாவோடு பெரிய அனுபவங்கள் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் நாங்கள் வந்து சேர்ந்த காலத்தில் நாங்கள் நிகழ்ச்சிகள் செய்கின்ற போது, செய்திகள் வாசிக்கின்ற போதெல்லாம் அவர் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அதை அந்த ரூபவாகினிக்கும் ஒலிபரப்பு கொடுத்த அப்புறத்துக்கு இடைப்பட்ட பாதையில் சந்திக்கின்ற போது இங்க வான்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் என்று சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு பண்பு. இன்னொன்று, இந்த குரல் சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்கிறது ஒளிபரப்பு துறையில். யாரு எங்கட எஸ் ரஃபீக், மதியானம் சொன்ன எஸ் ரஃபீக்க முதலாக எடுகேஷன் ப்ரோக்ராமுக்கு நான் தான் கூட்டி வந்தேன். நான் அவர் வாயை திறக்க மாட்டேன்ட்டார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தண்ட பேஸ் வாய்ஸ் போயிடும் என்று சொல்லி என்னிட்ட சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இல்ல நீ வாயத்துற, நல்லா வாயை திறந்து பேசு என்று சொல்லி. அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல வேற நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருக்கிறார். நான் அப்படியே என்னுடைய தொழில் நிமித்தம் காரணமாக நான் 24 மணி நேரம் விமான நிலையத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்ததால் ஒலிபரப்பு துறைக்கு வருவது குறைந்து விட்டது. அநேகமாக மதிய அண்ணன் இருந்த காலங்களில் நான் வந்தது குறைந்து கொண்டே வந்து விட்டது. இது ஒரு விஷயம். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த குரல் சம்பந்தமான ஒரு கற்பனையை நிகழ்கிறது. அதாவது நல்லா கட்ட குரல் இருந்தால்தான் அது எடுபடும் என்று ஒரு வகையான ஒரு மித். ஆனா உண்மையில் அது அல்ல. ஹவு டு சப்மிட், எப்படி அதை சொல்லுகிறோம் என்பதுதான் அதுல ஒரு முக்கியம். அதில் சிலருடைய குரல்கள் ஒரு தெய்வீகத்தன்மை. இப்ப உதாரணமாக மதியான நியூஸ் வாசிச்சாரண்டா ஏரியா முழுக்க கேட்கும், ரோட்ல நின்று கேட்கலாம். அது ஒரு வகையான குரல். அவருடைய பிரசன்டேஷன் அப்படி. ஹஃபீல் நானாவுடைய குரலை நான் எப்படி சொல்லுவேன்டா, அது முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கே உருவான குரலா என்ற ஒரு வகையான ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு குரலாக அவருக்கு இருந்தது. அந்த வரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது தவிர
அவரை பற்றி மேலதிகமாக சொல்வதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. அவர் அவர் காண்கின்ற இடங்களில் அந்த சொல்லுவார்களே, ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் சொன்னார்கள், எல்லார்ட்டையும் அந்த அந்த பண்போட அவர் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறது. அது எனக்கும் அவர் செய்திருக்கிறார், நிறைய பேருக்கு அவர் செய்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள் எதையும் அவர் என்னோட பேசினது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல பண்பாளர். எந்த இடத்துல கண்டாலும் இந்த காணாமல் போகிற ஒரு வழக்கம் சிலரிடம் இருக்கிறது அல்லவா, அந்த பழக்கம் அவரிடம் இருக்கவில்லை. எங்க யாரை கண்டாலும் எந்த இடத்தில் கண்டாலும் கூப்பிட்டு அல்லது பக்கத்தில் வந்திருந்து 2 வார்த்தை பேசிவிட்டு செல்லுகின்ற ஒரு நல்ல பண்பாளர். சில வேளை இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒளிபரப்பாளர்களிடம் இல்லாத பண்புகள் நிறைய பழையவர்களிடம் இருந்திருக்கின்றன. அந்த மரியாதையை நாங்கள் எப்போதும் வைத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பிறகு வந்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். இது தவிர ஒரு சின்ன கோரிக்கையை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். இதை சகோதரர் பிஷ்ரின் கவனத்தில் எடுக்கவும். இங்கே அவருடன் ஒன்றாக படித்த பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், மானா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர், எழுத்தாளர். மதியண்ணா கூட வேலை செய்தவர். அதுபோக வரதன் பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. இந்த தகவல்களை எல்லாம் வச்சு ஒரு முழுமையான ஒரு கட்டுரை நீங்கள் எழுதிவிட வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒலிப்பதிவு பதிவாகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி பதிவாகிறது என்றால் இதை கொண்டு முழுமையான ஒரு ஹஃபீல் நானாவை பற்றிய முழுமையான படம் ஒன்றை நாங்கள் வெளியே கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் அமீனானாவுக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேரை நாம் இழந்து வருகிறோம். மீடியா ஃபோரத்தில் இருந்த பழையவர்களும் இருக்கிறார்கள். அண்மையில் நூருல் ஹக்கை நாங்கள் இழந்தோம். இவ்வாறான இந்த மீடியாக்காரர்களுடைய மறைந்தவர்கள் சம்பந்தமான ஒரு பதிவை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் மதியண்ணன், நீங்கள் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. உண்மையிலே எனக்கு அழுக வருது உங்களோட பேச்சை கேட்டு. நான் உண்மையிலே உங்களுக்கு அழுக வந்துச்சு கடைசியில. ஆனா எனக்கு நான் அழுது கொண்டேதான் இருந்தேன். இறைவன் உங்களை பொருந்தி கொள்ளணும். காட் பிளஸ் யூ. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காகவும் எல்லா அனுபவசாலிகளோடும் என்னையும் ஒருத்தனாக சேர்த்து கொண்டமைக்காகவும் அமீனானாவுக்கும் பிஷ்ரினுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி முழுமையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரடியாக இது ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதனை ஒரு ஆவணமாக எழுத்துருவப்படுத்துவதற்கும் நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஊடாக அந்த விடயம் நிகழும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த பேச்சாளர்களாக 2 பேச்சாளர்கள் ஏற்கனவே எங்களோடு இணைந்திருந்தார்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களுடைய பால்யகால சிநேகிதர் பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில், அதே போல அவருடைய பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அவருடைய சகோதரமாகவே வாழ்ந்த ஒருவர் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டிருந்த ரஷீத் எம் ஹஃபீல் அவர்களை பற்றி தமிழ் மானா மக்கீன் அவர்கள், இவர்கள் இருவரும் மீண்டும் அந்த தொழில்நுட்ப கோளாறிலிருந்து விடுபட்டு எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். எங்களுடைய நேரமும் மிக வேகமாக கடந்து சென்றிருக்கின்றது. உங்களுக்கான நேரத்தையும் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். எனவே நேரத்தையும் கருத்தில் கொண்டு பேராசிரியர் அவர்களை உங்களுடைய உரையின் தொடர்ச்சியை
அனுமதிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். நான் நினைக்கின்றேன் பேராசிரியருடைய அழைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று. தொழில்நுட்ப ரீதியாக ஏற்படுகின்ற தடங்களுக்கு நாங்கள் வருந்துகின்றோம். இந்த இணையவழியினூடாக நடாத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுகளின் போது இப்படியான தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கமாகவே இருக்கின்றது. COVID-19க்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் இவற்றை பழகி கொண்டோம். இந்த பிரச்சனைகளோடுதான் நாங்கள் இணைந்து வாழ வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எங்களால் இந்த COVID-19 சூழ்நிலை காரணமாக இந்த நிகழ்வை ஒரு நேரடியாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் தான் நாங்கள் இணைய வழியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழ் மணி மானா மக்கின் மூத்த எழுத்தாளர் அவர்கள் தன்னுடைய உரை தொடரலாம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். இன்னும் இந்த நிகழ்வை முடிவுறுத்துவதற்கு 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றன என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உரை தொடருமாறு அன்பாக விட்ட குறை தொட்ட குறை பேசலாமா? பேசலாம் என்று நினைக்கிறேன். விட்ட குறை தொட்ட குறை சொல்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல உரை நிகழ்த்தலாம், உங்களுடைய உரையின் தொடர்ச்சியை நிகழ்த்தலாம், நடத்தலாம் அல்லவா? பேசலாமா? அனுமதி உண்டா? பிஸ்ரீன் கேட்கல. பிஸ்ரீன் பேசலாமா? இங்கே கேட்கவில்லை, எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உங்களுடைய ஒளி தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் கதைக்கலாம். நான் மறதிக்கும் பேர் போனவன், ஆனால் நினைவாற்றலுக்கும் பேர் போனவன். நான் விட்ட இடத்தை மறக்காமல் வச்சிருக்கிறேன். அதாவது எனக்கு முந்தைய பேசிய பேரறிஞர்கள், பெரியவர்கள் எல்லாமே அவரோட சம்பந்தப்பட்ட வானொலித்துறை, தொலைக்காட்சியை கூட விடவில்லை, வானொலித்துறை தான் சொன்னார்கள் எல்லாம். நான் மாளிகாபத்தை தான் சொல்ல போறேன். மாளிகாபத்தை வாழ்க்கை தான் முக்கியம். ஒரு பின்தங்கிய பிரதேசம், இலங்கையிலே பின்தங்கிய பிரதேசம் என்று நான் சொல்லுவேன், ஜனத்தில் மிக்க பிரதேசம் என்று சொல்லுவேன். அங்கிருந்து உருவான ஒரு மனிதன் வாழ்ந்த இடத்தை நான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர் கல்வி கேட்டது. நான் சொன்னேன், ஜாகிராவை சொன்னேன். ஜாகிராவில் சொல்லும் பொழுது அது ஏஎம் அசீஸ் அவர்கள் வழிகாட்டல தமிழும் ஆங்கிலமும் ஹபீலுக்கு கரை போன்று ஓடினது. அதே நேரத்தில் கலையும் இலக்கியமும் வந்தன. அந்த இடத்துல இளைஞர்களுக்கு நான் இன்னும் சில தகவல்கள் சொல்ல வேண்டும். கேட்கிறதா? எனக்கு இங்கே அசீம் அவர்கள் அங்கே இன்னொரு வெளியில் இருக்கிறார்கள். எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை, தெளிவில்லாட்டு சொல்லுங்கள். தமிழறிஞர் சிவத்தம்பி, எஸ்எம் கமால்டீன், பிரபல மூத்த ஊடகவியலாளர்கள் சிவகுருநாதன், பி பாலசிங்கம், எழுத்து வித்தகர் கல்கிண்ணை, எஸ்எம் அனிஃபா, இப்போது எனக்கு முன் பேசிய பேராசிரியர் இஸ்மாயில், இவர்கள் எல்லாருடைய இடம் கல்விக்கூடம் தாயிரா தான். அதுக்கு பின்னாலே நாங்கள் சின்னவர்களாக மன்னார் ஷரீஃப், எங்களுடைய மறைந்த ஏஎச்எம்எஸ்வர், அதோட நானும் இந்த சாமானியன், இப்படியெல்லாம் வந்திருக்கிறோம். ஆக தமிழ் அன்னையின் அமுது அருந்திய ரஷீது மஃபீல் பிற்காலத்தில் வானொலி அறிவிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, தொலைக்காட்சி தயாரிப்பாளராக, முஸ்லிம் நிகழ்ச்சி பணிப்பாளராக மிளிர்வதற்கு அவர் கற்ற தாயிரா வழி தமிழ் தான் முக்கியம். அவர் வாழ்ந்த மாளிகாவத்தை முக்கியம். என்ன மாளிகாவத்தை முக்கியம்? என்னுடைய பாணி இப்படித்தான் இருக்கும். அஸ்ரப் ஷாப்தீனுக்கு இன்னொரு பாணி இருப்பது போல, அவருக்கு முன்னோடிகளாக இந்த பின்தங்கிய மாளிகாவத்தையில் சிலர் இருந்திருக்கிறார்கள். அதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரம் ரொம்ப குறுகி போய்விட்டது, இணையம் சதி இருந்தாலும் சொல்லுகிறேன். முதலில் ஊடகத்துறையினர், ஊடகத்துறையை பற்றி சொல்லும் பொழுது ஊடகத்துறையில இங்க மிளிந்திருக்கிறார்கள் இந்த பின்தங்கிய மாளிகாவத்தையில. தாருல் இஸ்லாம் மகா வித்தியாலயம் அதுல ஒரு முக்கியமான இடம். அப்போது தாருல் இஸ்லாம் அல்ல, அது டென்ஹாம். டென்ஹாம் ஆங்கில பாடசாலையில ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே ரசீன் என்றிருந்தார். இந்த ரசீன் தான் முஸ்லிம் முன்னோடி இதழ் இஸ்லாம் மித்திரனை கொண்ட ஒரு மாளிகாவத்த ஆள். இஸ்லாம் மித்திரனை எல்லாருக்கும் தெரியும். அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய புத்திரர் ஒரு உதுமான்,
அந்த இதழை 1946 வரையிலே கொண்டு போனார் மாளிகாவத்தையிலிருந்து. இதே போன்று பின்னாட்களிலே தாருல் இஸ்லாம் அதே பழைய டென்ஹாமில் ஆசிரியராக வெளிகாம முக்தார் ஏ முகமது, எங்கள் வாழ்வோரை வாழ்த்துவோம் விழாவிலே கன்சுலும் விருது பெற்ற முக்தார் முகமது புதுமை குரல் இதழை மாளிகாவத்திலிருந்து தான் கொண்டு வந்தார். அவருக்கு உற்ற துணை தோன்றா துணை எங்களுடைய முதல் நவமணி பிரதம ஆசிரியர் MPM அஸ்கர். ஒரு தோட்டத்து வீடு, அந்த தோட்டத்து வீட்டின் முகவரி தான் புதுமை குரலுக்கு முகவரி, மறக்காதீர்கள் மாளிகாவத்தை. அந்த MPM அஸ்கரை நான் அதுக்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தம்பி அமீனுக்கு சிரேஷ்டர். இதே வித்தியாலயத்திலே இன்னொருவர் விருதாளர், அவர் காத்திபுல் ஹக் சத்திய எழுத்தாளர் MC ரசூல் தீன். இந்த மனிதன் அலைகடற்கு கப்பாலே போய் மாளிகாவத்தில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அரப் நியூஸிலே செய்தியாளராக பின்னால் ஆசிரியராக மலர்ந்தார். இவர் செய்த அங்க பணி தமிழ் ஆர்வத்திலே அந்த சவுதி அரப் நியூஸிலே தமிழ் பகுதி வந்திருந்தது. மாளிகாவத்தை மண்ணில் மைந்தன் தான் செய்தான் MC ரசூல்தீன். இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில எங்கள் மத்தியில் இங்கேதான் இருக்கிறார். இதை கேட்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மறக்க முடியாது. ஒரு மாளிகாவத்தை தயாரிப்பு சவுதி அரேபியாவுக்கு போய் அரப் நியூஸ்ல தமிழ் பகுதியை ஒரு இதழை இணைத்தான் என்றால் லேசான விஷயமா? இவர்களுக்கு போன்று இன்னொருவர் SPC ஹலாலுதீன், எங்கள் தம்பி அமீன் இப்பொழுது இருக்கிற முஸ்லிம் மீடியா பரத்தின் ஆரம்ப கால தலைவர் SPC ஹலாலுதீன். இங்கே மாளிகாவத்த YMMAயின் தலைவர் தயாரிப்பு. அவர் தான் முஸ்லிம் மீடியா பரத்தின் முதல் தலைவர். இவர் கடைசி வரைக்கும் நிருபராக இருந்தது. எங்களெல்லாம் உயர்த்தி ஏணியில வைத்திருக்கிற லேக் ஹவுஸ் பணிமனை டெய்லி நியூஸ் SPC ஹலாலுதீன் ரிப்போர்ட்டர். இவர்கள் அனைவருடனும் இளைய தலைமுறைக்காரர்களுடன் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர் தான். அவர் தான் BM முர்ஷிதீன், ஒரு சமயம் மீடியா போரம் செயலாளர். அவரும் இதை கேட்பார் என்று நினைக்கிறேன். கேட்டு மகிழ வேண்டும். இதே போல மற்றொரு முக்கிய ஊடகத்துறையான வானொலி தொலைக்காட்சி இரண்டிலுமே தனித்துவமாக இருந்தவர் எங்கள் காவில் தான். ஆண்களை பொறுத்தவரை அவர்தான். ஒரு பெண்மணியும் இருக்கிறாள். இன்றும் எங்களுடன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள், பளிச்சிடுகிறாள். அவள்தான் நியாஸ் ஃபுர்கான் இஃப்திகார். அவள் என்றே சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு சமயம் அவளை மகள் என்பேன், ஒரு சமயம் தங்கச்சி என்பேன், என்னென்ன விதமாக அழைப்பேன். ஆகவே நியாஸ் ஃபுர்கான் இஃப்திகார் வானொலியின் நல்ல அறிவிப்பாளராக இன்றும் இருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை தேசிய ஒளிபரப்பிலே அவளுடைய திறமையை நீங்கள் பார்க்கலாம். தேசிய ஒளிபரப்பு வானொலியில தமிழ் ஒளிபரப்பில மதியெல்லாம் தடம் பதித்த புடம் போட்ட தேசிய ஒளிபரப்பில ஒரு முஸ்லிம் பெண்மணியின் குரலை நீங்க கேளுங்கள். அது மாளிகாவத்திலிருந்து தான் போவோம். மாளிகாவத்தை குரல் தான். ஆகவே இந்த பின்தங்கிய மாளிகாவத்தை பிரதேசத்தில் ஆய்வுத்துறையிலும் களமிறங்கிய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் புருனைக்கு போனான், பேராசிரியராக வந்தான், விரிவிரையாக ஆனான், கலாநிதி ஆனான். அவன் BA ஹுசைன் மியா. நான் அவன் என்று விழிக்கிறேன். என்னுடைய வயது 83. ஆகவே உரிமையோடு நான் அவன் என்கிறேன். நீங்கள் எந்த குறையை வைக்காதீர்கள். அவன் என்று சொல்லும் பொழுதுதான் மரியாதை எனக்கு. அந்த BA ஹுசைன் மியா 83 அங்கே போனான் புருனையில. மாளிகாவத்துக்கு பெருமையை கொடுத்தான். இன்று ஓய்வு நிலை. அவன் SPC ஹலாலுதீனுடைய மருமகன். இப்படி இருந்தா கலைத்துறை நாடகத்துறை இல்லையா? நேர அவகாசம் இல்லை. நான் உயிராக நேசிக்கும் அந்த நாடகத்துறையாலேயே உயர்ந்து நாடக கீர்த்தியாகவும் அரசால் கௌரவிக்கப்பட்டவன். இங்கே ஒரு MGR டூப்ளிகேட் இருந்தார். அவர் ஃபாரூக் என்றும் நினைக்கிறேன், புகாரி என்று நினைக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், பேர் சரியா எடுக்க நேரம் இல்லாமல் போச்சு. இதே போல் சத்தியன் என்று ஒருவர். இவர்கள் கலைத்துறையில் நாடகத்துறையிலே மாளிகாவத்தில் பறிந்தவர்கள். ஆகவே கடைசியாக முடிய போகிறது. தம்பி, எங்கள் தம்பி கலாபூசணமாகவும் இருந்து கலைச்சுடராகவும் மறைந்து சிறப்பாக இருந்த ரஷீத் ஹஃபீல் தம்பி எங்களுக்கு விட்டு சொல்கிற ஒரு செய்தி இதுதான்.
நான் தான் இதை சொல்ல வேண்டும். அந்த செய்தி என்ன தெரியுமா? மாளிகாவத்தை என்ற பின்தங்கிய பகுதியில 7 உடன்பிறப்புகளுடன் பிறந்து அருமையிலும் அருமையான உம்மா அவர்களே அகால மரணத்தை நேருக்கு நேர்கள் என்று பரிதவித்து வாழ்ந்து உயர்ந்தவன் ரஷீத் ஹபீல்லாகிய நான் இறைவன் கொண்டு கல்வியிலும் கலையிலும் உச்சம் தொட்டுவிட்டு பிரிகிறேன் உங்களை. என் பகுதியின் பின்தங்கி நிற்கும் மக்களை என்னை போல அவர்களையும் நினையுங்கள், போற்றுங்கள், நினைவேந்தல் செய்யுங்கள். சலாம் அஸ்ஸலாம். இது ரஷீத் ஹபீல் குரலிலே நான் ஒலிக்கிறேன். அப்படியே நடப்போம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு விடைத்தாருங்கள். பிஸ்ரி நீங்க மைக்க போடணும். பிஸ்ரியுடைய மைக் வேலை செய்யல. பரவாயில்ல பரவாயில்ல, அவர் என்ன பத்தி தானே பேசுறார். பிஷீர் தானே, வளரும் பிள்ளை. அவரும் ஒரு பின்தங்கிய பிரதேசம் தானே, அனந்தபுரம் நிகம்பா தானே. நீங்கள் பிஸ்ரின் நிச்சயமாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹபீல் அவர்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவரும் காலம் நெருங்கி பழகியவரும் அவருடைய சகோதரம் என்று அவரை விழித்திருக்கின்றார் தமிழ் மணி மானா மக்கின் அவர்கள், மூத்த எழுத்தாளர் அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய உரை, அவருடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆன போதிலும் கூட இணையவழியில் ஏற்பட்ட இந்த தடங்கள் காரணமாக மீண்டும் அவருடைய உரையை தொடர்ந்தார். நிச்சயமாக 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 ஆமா ஆமா நிச்சயமாக நிச்சயமாக மானா மக்கின் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களை மீண்டும் உங்களுடைய உரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றோம். அதே வேளை எங்களுடைய குறிப்பிட்ட நேரம் கடந்து செல்கிறது. எனவே நேரத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய மிகுதி உரையின் மிகுதி பகுதியை நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை ஹலோ, ஓகே ஓகே பேசுங்க. ஒரு வார்த்தை கதைக்கலாமா? முடியும் பேசுங்க. நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அதாவது ரஷீத் எம் ஹபீல் என்ற பெருமை கண்டு பூரித்தது மாதிரி இன்றைக்கு நான் ரஷீத் எம் ஹபீலுடைய புகழ் கேட்டு பூரிக்கிறேன். குறிப்பாக அதாவது ரஷீத் எம் ஹபீல் நண்பர்களே, ஆடியோ வருது இல்லையா?
என்ன ஆடியோ வருது ஆஹ் முடிக்கவா முடிக்கவா ஆஹ் சரி. நேரத்தை உத்தேசித்து ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். அதாவது அண்ணன் மதியழகன் நிச்சயமாக பேராசிரியர் அவர்களுடைய தொடர்பில் தொடர்ந்தும் சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அண்ணன் மதியழகன் அவர்கள் ரஷீதன் ஹபீல் எங்களுடைய அவர்கள் தொழில்நுட்ப குழு இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றது. ஆன போதிலும் கூட அவருடைய தொடர்பில் தொடர்ந்தும் பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் எங்களுடைய தொழில்நுட்ப குழு அறிவிக்கின்றது. எனவே பேராசிரியர் அவர்களுடைய உரையை ஏதாவது ஒரு வகையில் பதிவு செய்வதற்கான முயற்சியை நாங்கள் செய்கின்றோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அல்ஹாஜ் மர்ஹூம் ரஷீத் எம் ஹபீல் அவர்களுக்கான இணையவழி நினைவேந்தல் நிகழ்வு இந்த அளவில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையில் இருந்த வாழ்ந்த ஒரு மூத்த ஒளிபரப்பாளர். அவரை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சேவைகளை இந்த ஊடகத்துறைக்கும் அதே நேரம் அவருடைய பிரதேச மக்களுக்காகவும் செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் சமூக மட்டத்தில் இன்னமும் ஒரு ஒளிபரப்பாளன் அல்லது ஒரு ஒளிபரப்பாளன் உயிரிழந்தாலும் கூட அவனுடைய கருத்துக்களும் அவனுடைய மொழியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை எங்களால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய செயற்பாடுகளை இறைவன் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் என்.எம். அமீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிஜமாக பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் ஏற்பாடு செய்திருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹபீல் அவர்களுக்கான இணையவழி நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த அளவுக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கின்றோம். குறிப்பாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரஷீத் எம் ஹபீல் அவர்களை பொறுத்தவரையில் வானொலி துறையாக இருக்கட்டும், தொலைக்காட்சி துறையாக இருக்கட்டும், இந்த இரண்டு துறைகளுக்கும் தன்னால் முடியுமான பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய பணியை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இலங்கை வாழ் அனைத்து முஸ்லிம்கள் சார்பாகவும் நாங்கள் அந்த பிரார்த்தனையை நாங்கள் இந்த இடத்தில் முன்வைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவர், அதே நேரம் நவமணி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் என்.எம். அமீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய குறுகிய கால அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வின் பேச்சாளர்களாக கலந்து கொண்ட பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கனடாவில் இருந்து எங்களோடு இன்றைய தினம் நிகழ்வில் இணைந்து கொண்ட முன்னாள் பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய தமிழ் சேவையினுடைய பணிப்பாளர் VN மதியழகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த தமிழ் மணி மானா மக்கீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் உடைய நிறைவேற்று குழுவின் முக்கியமான ஒரு பகுதியினர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருந்தார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. போரத்தினுடைய செயலாளர் சாதிக் ஷிஹான், அதே போல இந்த ஏற்பாட்டு குழுவில் அங்கம் வகிக்கின்ற ஜெம்சித் அசீஸ், அதே போல நுஸ்கி, சமிஹா ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய நிறைவேற்று குழுவின் அனைவரும் இந்த நிகழ்வுக்காக பங்களிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்கள்
இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். உண்மையில் மதியழகன் அண்ணே அவர்கள் தன்னுடைய உரையின் போது தெரிவித்த ஒரு கருத்து பற்றி அவர் பதில் கேட்டிருந்தார். உண்மையிலே நாங்கள் அப்போது அமைச்சர் அஷ்ரப் அவர்களிடம் பேசியது எனது அமைப்பிலே யாரும் பேசியிருப்பார்கள். நாங்கள் பொதுவாக எங்களுடைய அங்கத்தவர்களுடைய தேவைகளை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் கடினமானதானவர் என்று சொல்லி இருக்க மாட்டோம். சில நேரங்களில் அப்படி ஒரு கருத்து வந்திருந்தால் அது உங்களோடு நான் மிக நெருக்கமாக பழகிருக்கிறேன். சிவகுருநாதனுடைய வழிகாட்டலில் வந்து நான் அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு எனது நினைவுக்கு இல்லை. சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய அங்கத்தவர்களுடைய தேவைகள் பற்றி எல்லா அரசியல் தலைவர்களோடும் அவர்களும் பேசியிருக்கிறோம். எனவே விசேடமாக உங்களுடைய உரை அருமையாக இருந்தது. ரஷீதம் ஹபீலுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக அந்த உரை அமைந்தது. அவருடைய அந்த பணிகளை நாங்கள் சொல்வதை விட ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர் சொல்வது மிக பொருத்தமாகும். அந்த வகையில் நீங்கள் இதற்கு மிக கடினமாக தயாரித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தை பற்றியும் அருமையான விவரங்களை எல்லாம் தயாரித்து இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் என்றும் கடன் பட்டிருக்கின்றோம். நன்றி. உங்களுக்கு எதிர்காலம் சுபிட்சகமாக அமைய வாழ்த்துகிறோம். உங்களுடைய சேவை மீண்டும் தாயகத்துக்கு கிடைக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் அது பயனாக இருக்கும். என்றாலும் இன்று புலம்பெயர்ந்து இந்த போதும் நீங்கள் அடிக்கடி சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டுகள் தொடர்பு கொள்கின்றீர்கள். ஆகவே சேடமாக மணமக்கினவர் சகோதரர் அவர்களுக்கும் அஷ்ரப் ஷாப்தீன் அவர்களுக்கும் உண்மையிலே பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் அருமையான கருத்துக்கள் இருந்தன. இந்த இணைய வழியினூடாக இருக்கின்ற இந்த ஒரு தொடர்பாடல்களை சரியாக இணைத்துக் கொள்ள தடையாக இருப்பதனால் அந்த கருத்துக்களை அறிய முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதனையும் நாங்கள் எடுத்து இது தொடர்பான ஒரு பிரசுரமாக ஊடகங்களிலே வெளியிட முயற்சிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்கள் தயாரித்த உரைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் அதனை சகோதரர் அஷ்ரப் ஷாப்தீன் கேட்டது போன்று நாங்கள் அதனை செய்ய வேண்டும். உண்மையிலே பல ஊடகவியலாளர்களை எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். நாங்கள் இவ்வாறான ஒவ்வொருவரையும் பற்றி ஒரு தகவல் ஆவணத்தை திரட்டுவதற்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நடவடிக்கை எடுக்கிறோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.